இந்த நாளை சாட்சியாக நிறுத்த தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். பேர்லேயும் வந்து அதுக்கு நாங்கள் இருக்கிற வீட்டில் வந்து அவங்க எங்கள் மச்சின பொண்டாட்டி வீட்டில் தான் இருக்கிறோம். அவங்க வந்து அந்த வீட்டில் செய்வின்னு நிறைய வச்சு அவங்க எனக்கு கண்ணு முன்னாடியே புதைப்பாங்க எடுத்துன்னு வந்து. நான் ஆண்டவருக்குள்ள இருந்ததுனால அந்த இடத்துல ப்ரேயர் பண்ணி தண்ணி தெளிச்சிடும். ஆனால் அப்போ இந்த சபைக்கு வரல, வேறு ஒரு இதுவில் வந்தோம். ஆனாலும் ஆண்டவர் அதை நினச்சி இது பண்ணின்னே இருப்போம். அதே போல் அமாவாசை நாளில் கூட பாஸ்டர் ப்ரேயர் பண்ணும்போதெல்லாம் அதை ஒப்பு கொடுத்து பண்ணுவேன். இந்த அந்த அந்த நாள் அந்த இது முடிஞ்சதுமே கூட நானும் ப்ரேயர் பண்ணிட்டு வீடெல்லாம் அந்த நிமிஷமாக தண்ணி தெளிச்சிருவேன். ஆனால் ப்ராஸ்பரிட்டி ப்ரேயர் அன்னைக்கு முன்னாள் வந்து ஆண்டவர் வந்து அதை இது பண்ணி காமிச்சார். ஆனால் இந்த ப்ரேயருக்கு நம்ம போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரேயருக்கு போகும்போது ஆண்டவர் அந்த பாத்ரூமில் வந்து அந்த பிசாசு அப்படியே அந்த பன்னி இது மாதிரி இருக்குது. அது ரெண்டுமே இந்த அப்படியே பெருசாக இருக்குது. அந்த இதுவே பாத்ரூமே இச்சி தட்டு ஓடிட்ட மாதிரி எனக்கு ஆண்டவர் காமிச்சிருந்தார். அதனால் அந்த மறுநாள் நான் சண்டே வந்து ஆராதனைக்கு வரும்போது பாஸ்டர் உங்கள் ப்ரேயரை வந்து அந்த இது வந்து உங்களுக்கு விடுதலை ஆகிருக்கும், பிசாசு பாத்ரூமில் தான் ஒழிஞ்சின்னு இருப்பான், அது வந்து இன்னைக்கு விட்டுட்டு போயிட்டுருக்கோன்ட்டு ஒரு வார்த்தை அவரே சொன்னார். அந்த வார்த்தைக்காக நன்றி சொன்னேன். நான் அந்த அமாவாசை நாளில் கூட அந்த ப்ரேயர் பார்த்துட்டு நாங்கள் 3 பேருமே உக்காந்து பார்த்துட்டு தான் அந்த தண்ணியெல்லாம் உடனே வீடு முழுசாக தெளிப்பேன். ஆண்டவர் இதுலேருந்தெல்லாம் விடுதலை கொடுத்தாரு. ஆனால் உன் துக்க நாட்கள் முடியும்னு சொல்லிட்டு ஆண்டவர் எப்போவுமே சொல்லுவார். அது வந்து எப்போ ஆண்டவரே முடியும்னு நான் ரொம்ப யோசனை பண்ணுவேன். இந்த நாளில் வந்து மிராக்கிள் எஸ்எஸ் சபைக்கு என்றைக்கு வந்தோமோ அந்த நாள்லேருந்து நான் ஹாஸ்பிட்டலுக்கும் போகிறதே இல்லை. ஐஸ்வர்யாக்காக நான் ஒரு முறையும் போனதே இல்லை. நான் அதுக்காக நன்றி சொல்கிறேன். பாசம்மா குடும்பத்துக்காகவும் ரொம்ப நன்றி சொல்கிறேன். சாட்சியம் முடிக்கும். சாட்சியாக நிறுத்தின தேவனுக்கு கோடான நன்றி. எனக்கு என் வாழ்க்கையில் மிராக்கல் என்றால் இந்த மிராக்கல் சபையில் வந்த பிற்பாடு தான் மிராக்கல் நான் சொல்லுவேன். எனக்கு எவ்வளோ சொந்தங்கள் இருந்தாலும் எனக்கு யாரும் அட்வைஸ் பண்ண முன்ன வரல. சபையிலேருந்து தான் வார்த்தை மூலியமாக, பாஸ்டர் ஐயா மூலியமாக, பாஸ்டர் அம்மா மூலியமாக அநேக வார்த்தைகள் எனக்கு வந்து தேற்றினது. அதனால தான் இந்த மிராக்கலை இப்போ இருக்கிறேன். நான் அழுது புலம்புன காரியங்களெல்லாம் இப்போ நடக்குது. அதுக்கெல்லாம் காரணம் மிராக்கலை சபையில் பாஸ்டர் ஐயா மூலியமாக ஆண்டோட வார்த்தை வெளிப்பட்டு அதை நான் பிடிச்சு கொள்ளும்போது தான் எனக்கு மிராக்கல் நடக்குது. இவங்க வந்தாங்க, இவங்க என்னவோ சொல்கிறாங்கன்னு ஒவ்வொருத்தங்களுக்கு புரியலாம். ஆனால் நான் மனசார உணர்ந்து சொல்கிறேன், இந்த இடத்துல நிலைச்சி இருக்கிறதுனால மாத்திரம்தான் நான் வந்து செழிப்பாக இருக்கிறேன். என்னால் விதைக்க கூட எனக்கு தைரியம் வருது. 50,000 விதைக்கிறேன்னு சொன்னேன்னா அது எங்கள் வீட்டுக்காரோட அனுமதி நான் கேட்கல. என்னால் முடியும், என் தேவன் என்னை வழி நடத்துவார் என்று தான் நான் ஒப்பு கொடுத்து நான் இந்த சபையில் சொல்கிறேன். என் தேவன் எவ்வளோ லட்சங்களெல்லாம் கோடான கோடி தேவையெல்லாம் ஆண்டவர் சந்திக்கும் போது என் தேவனுக்கு இது கொடுக்குறதெல்லாம் சின்ன காரியம்தான். இனிமேல் அதிகமாக கொடுக்கணும் தான் நான் ஒப்பு கொடுத்துருக்குறேன். இந்த வருஷத்தில் முதல் விதையே இது அதிக அமௌண்ட், இதை காட்ட நான் நிறையா கொடுக்கணுன்ட்டு தான் நான் ஆண்டவருக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன். எனக்கு சாட்சி என்னன்னா, இப்போ என் ஜனங்களெல்லாம் எங்களை ஓன்னு பார்க்குற அளவுக்கு வச்சுருக்குறாங்க. அந்த அளவுக்கு நாங்கள் உயர்ந்திருக்கிறோம். இதுக்கு எல்லாமே பாஸ்டர் அம்மா ஃபேமிலி, இந்த சபையில் இருக்கிறவங்க, சபை வார்த்தை, மெயின் பெட்டிஷாவோட வார்த்தை இன்னும் அநேக காரியங்களில் எனக்கு உதவி செஞ்சுருக்குது. அதுக்காக நான் நன்றி. அவங்க என்னை பார்த்தாலும் இது அவங்களுக்கு சேரும். அவங்களுக்கு நான் எவ்வளோ தேங்க்ஸ் சொல்லணும். இது இல்லை நான் பொருள் கொடுத்தோ இல்லை காணிக்கை கொடுத்தோ நான் தேங்க்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது ஆண்டவர் நடத்துவார். ஆண்டவர் கோடான நன்றி. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. ಹೋಸ್ಟಲ್ಲಿ ಆಯಿಲ್ ಅನಾಯಿಂಟಿಂಗ್ ಪ್ರೇಯರಿಗೆ ಬಂದಾಗ ಅಯ್ಯನ ಹತ್ರ ಕೇಳಿದೆ, ಅಯ್ಯ ನನ್ನ ಸ್ಯಾಲ್ರಿ ತುಂಬ ಕಮ್ಮಿ ಇದೆ, ಪ್ರೇಯರ್ ಮಾಡಿ ಅಂತ ಹೇಳಿದೆ. ಸೊ ಅವ್ರು ನನಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರು. ಅದಾದಮೇಲೆ ನನಗೆ ಕ್ರಿಸ್ಮಸ್ ಟೈಮಲ್ಲಿ ನಮ್ಮದು 24 ಅಲ್ವಾ, ಡಿಸೆಂಬರ್ 1ಗೆ ಅವ್ರು ನಮ್ಗೆ ಅಕೌಂಟಿಗೆ ಅಮೌಂಟ್ ಹಾಕಿದ್ರು. ಸರಿ ಹೋಸ್ಟಲ್ಲಿ ಥರನೇ ಹಾಕಿರ್ತಾರೆ ಅಂದ್ಕೊಂಡೆ. ಅದಾದಮೇಲೆ ನೋಡಿದ್ರೆ 3,000 ಎಕ್ಸ್ಟ್ರಾ ಹಾಕಿದ್ರು. ದೇವ್ರ ನಮ್ಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ಬಟ್ ನಾನು ಎಕ್ಸ್ಪೆಕ್ಟ್ ಮಾಡಿಲ್ಲ, ಯಾಕಂದರೆ ಓದೋರಿಗೆ 1 ಇಯರ್ ಅಷ್ಟೇ ನಾನು ಅಲ್ಲಾಗಿ ಜಾಯ್ನ್ ಆಗಿರೋದು. ಸೊ ಅಷ್ಟು ಬೇಗನೆ 500 ಇಲ್ಲ 1000 ಹಾಕ್ಬೋದಷ್ಟೇ. ಅದು ನೋಡಿದ್ರೆ 13,000 ಹಾಕಿ ಅದಾದಮೇಲೆ ನನಗೆ ಬಟ್ಟೆಗೂ ಸಹ ಕ್ರಿಸ್ಮಸ್ ಹಬ್ಬಗೆ ಅವರೇ 1,000 ನನ್ನ ಕೈಲಿ ಕೊಟ್ಟರು. ಸೊ ದೇವರು ನನಗೆ ಅದ್ಭುತವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಸಹಾಯ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಅದಾದಮೇಲೆ ನಾನು ವಾಷಿಂಗ್ ಮಿಷಿನ್ ತೊಗೊಬೇಕು ಅನ್ಕೊತಾ ಇದ್ದೆ. ಫಸ್ಟ್ ದಿನ ಹೋದೆ, ಏನಾಗಿಲ್ಲ, ಸರಿ ಸುಮ್ಮನೆ ಬಂದುಬಿಟ್ಟೆ. ಅದಾದಮೇಲೆ ನೆಕ್ಸ್ಟು ಏನು ಮಿಸ್ಟೇಕ್ ಮಾಡಿದ್ದೆ ಅಂತ ಹೋದಾಗ EMIಲಿ ಪೈಗೆ ಹೋದಾಗ ಪ್ರೇಯರ್ ಮಾಡಿದಿರೋ ಹೋಗಿದ್ದೆ. ಬಟ್ ಅವತ್ತು ನಂದು ಆಗಿಲ್ಲ, ಸಿವಿಲ್ ಸ್ಕೋರು ತುಂಬ ಕಮ್ಮಿ ಇದೆ ಅಂತ ವಾಪಸ್ ಬಂದುಬಿಟ್ಟಿದೆ. ಬಟ್ ನನಗೆ ನನ್ನ ಹಸ್ಬೆಂಡ್ದು ನೇಮಲ್ಲೇ ತೊಗೊಬೇಕಂತ ಅಂದ್ಕೊತಾ ಇದ್ದೆ. ಬಟ್ ಅವ್ರದ್ದು ಆಂಧ್ರದಿರೋದ್ರಿಂದ ಬ್ಯಾಂಗ್ಳೂರಲ್ಲಿ ಅವ್ರದ್ದು ನಡೆಯಲ್ಲ. ಬಟ್ ದೇವ್ರ ಕೃಪೆ ನೋಡಿ
ಅವತ್ತು ರೋಡಲ್ಲಿ ಹೋಗ್ತಾ ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ಕೊಂಡು ಹೋದೆ. ದೇವರು ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಅವ್ರದ್ದು ಆಂಧ್ರದಲ್ಲಿ ಇದ್ರೂ ಕೂಡ ಅವ್ರದ್ರಲ್ಲೇ EMIಲಿ ತಗೊಳ್ಳುವಂತೆ ದೇವರು ಸಹಾಯ ಮಾಡಿದ್ದಾರೆ. ದೇವ್ರ ನಾಮಕ್ಕೆ ವಂದನೆಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಇನ್ನೊಂದು ಸಾಕ್ಷಿ ಏನಂದರೆ, ಸ್ವಲ್ಪ ಅನಾರೋಗ್ಯದಲ್ಲಿದ್ದೆ ಸಹ ಪಾಸ್ಟರ್ಗೆ ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ಹೇಳಿದೆ. ದೇವರು ಸಹ ಅದರಿಂದ ಸಹ ನನಗೆ ಒಳ್ಳೆಯ ಆರೋಗ್ಯ ಬಲವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ದೇವ್ರ ನಾಮಕ್ಕೆ ವಂದನೆಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸ್ತಾ, ದೇವರು ಈ ವರ್ಷ ನನಗೆ ಅದ್ಭುತವಾಗಿ ನಡೆಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ದೇವ್ರ ನಾಮಕ್ಕೆ ವಂದನೆಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸ್ತಾ ಇದ್ದೀನಿ. ವಿಶೇಷವಾಗಿ ಏನಂದರೆ ಐನವರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ಮೇಲೆ ಇದೆಲ್ಲ ನನಗೆ ಆಗ್ತಾ ಇದೆ. ಸೊ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. ಗಾಡ್ ಬ್ಲೆಸ್ ಯು. ಗಾಡ್ ಬ್ಲೆಸ್ ಯು. ಗಾಡ್ ಬ್ಲೆಸ್. ನನಗೆ ಇಲ್ಲಿ ಬಂದ ಮೇಲೇ ನನಗೆ ಕೆಲಸ ಸಿಕ್ಕಿದ್ದು. ಕೆಲಸ ಸಿಕ್ಕಿದಾಗ ಅವ್ರು ಹೇಳಿದ್ರು, ನಿನಗೆ ಅಷ್ಟು ದೊಡ್ಡ ಟಾಪ್ IT ಕಂಪನಿಯಲ್ಲಿ ಕೆಲಸ ಸಿಕ್ತು. ಸಿಗೋಕ್ಕೆ ಮೊದಲೇ ಅವರು ಇಂಟರ್ವ್ಯೂಯಲ್ಲಿ ಹೇಳಿದ್ರು, ನಿನಗೆ ಕೆಲಸ ಸಿಗಲ್ಲ, ಏಕೆ ಅಂತಂದರೆ ಯು ಡೋಂಟ್ ಹ್ಯಾವ್ ಕಮ್ಯುನಿಕೇಷನ್ ಸ್ಕಿಲ್ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ಅದಕ್ಕೆ ನಾನೇನು ಮಾಡಿದೆ, ನಾನು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ನಾನು ನಂಬಿಕೆ ಇಟ್ಟಿಲ್ಲ ಅಂದ್ಕೊಂಡು ನಾನು ಬಂದುಬಿಟ್ಟು ಪಾಸ್ಟರ್ ಹೇಳಿದ್ರು, ಇಲ್ಲಮ್ಮ ನೀನು ಟ್ರೈ ಮಾಡ್ತಾರೆ, ಎಲ್ಲ ಕಡೆ ನಿನಗೆ ಸಿಕ್ಕೇ ಸಿಗುತ್ತೆ, ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಿದ್ದೀವಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ಮತ್ತು ಪೆಟ್ರಿಷನು ಹೇಳಿದ್ರು, ಪಾಸ್ಟಮ್ಮನೂ ಹೇಳಿದ್ರು, ಸ್ಯಾಮು, ಜಾನೆಟ್ ಎಲ್ಲರೂ ನನಗೆ ಎಂಕರೇಜ್ ಮಾಡಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರು. ಆಮೇಲೆ ದೇವರು ಅದು ಯಾವ ಕಂಪನಿಯಲ್ಲಿ ನಿನಗೆ ಕಮ್ಯುನಿಕೇಷನ್ ಸ್ಕಿಲ್ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರು, ಅದೇ ಕಂಪನಿಯಲ್ಲಿ ನನಗೆ ಕೆಲಸ ಸಿಕ್ತು. ಪಾಸ್ಟರ್ ಹೇಳಿದರು, ಚಿಕ್ಕದ್ರಲ್ಲಿ ನೀನು ನಂಬಿಕೆಸ್ಥನಾಗಿದ್ದರೆ ನೀನು ಬಹಳದರಲ್ಲಿ ಅಧಿಕಾರಿ ಆಗ್ತೀಯ ಅಂತ ಪಾಸ್ಟಮ್ಮ ಇಬ್ಬರು ಹೇಳಿದರು. ಅದೇ ಥರನೇ ಸ್ಯಾಮ್ ಜೈದೀಪು ಮತ್ತು ಪೆಟ್ರಿಷಾ ಜೈದೀಪ್ ಅವರು ಹೇಳಿದರು, ನೀನು ಪ್ರಾಫೆಸಿ ಮಾಡಿದರು, ನಿನಗೆ ಹೆಂಗೆ ಸಡನ್ ಅದ್ಭುತ ಆಗುತ್ತೆ ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಬಟ್ 2025 ಓಪನ್ ಡೋರ್ಸು ನಿಮಗಾಗತ್ತೆ, ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಪ್ರಮೋಷನ್ ಬರುತ್ತೆ, ಹೆಂಗೆ ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ, ರಿವಾರ್ಡ್ಸ್ಗಳು ಎಲ್ಲ ಬರುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿದರು. ಅದೇ ಥರನೇ ನಾನು ಏನು ಮಾಡಿದೆ, ರಿಸೀವ್ ಮಾಡಿಕೊಂಡೆ ಆ ಟೈಮಲ್ಲಿ. ಈಗ ನನಗೆ ಯಾವ ಕಂಪನಿಗೆ ಸಡನ್ಲಿ ಹೋದಾಗ ಯಾವುದೇ ರೀತಿ ನನಗೆ ಸಪೋರ್ಟ್ ಇರಲಿಲ್ಲ. ಎಲ್ಲ ಮ್ಯಾನೇಜರ್ಸು ಕರೆದು ಬೈತಾಯಿದ್ರು, ಮೀಟಿಂಗ್ ತೊಗೊಳ್ತಾ ಇದ್ರು. ಆದರೆ ಎಲ್ಲರ ಮುಂದೆ ದೇವರು ಕ್ಲಾಪ್ಸ್ ಮಾಡಿಸಿ ನನಗೆ 24,000 ಸ್ಪಾಟ್ ಅವಾರ್ಡ್ಸ್ನ ನನಗೆ ಕೊಟ್ಟರು. ಮತ್ತು ಇವಾಗ ಸ್ಯಾಲ್ರಿ ಕೂಡ ಇಂಕ್ರಿಮೆಂಟ್ ಆಯಿತು. 1 ಇಯರ್ ಆಗಿರೋದಕ್ಕೆ ಮತ್ತು 8,000 ಪಾಯಿಂಟ್ಸ್ ಕೂಡ ಬಂತು. ಇದೆಲ್ಲ ಮಾಡಿದ ದೇವ್ರಿಗೆ ಯಾರ್ಯಾರು ನನ್ನ ಮೇಲೆ ಹೋಗಿ ಚಾಡಿ ಹೇಳ್ತಿದ್ರು ಅವರೇ ನನ್ನ ಹತ್ರ ಬಂದು ಅಪ್ರಿಷಿಯೇಟ್ ಮಾಡಿ ಅವರೇ ನನ್ನ ಮ್ಯಾನೇಜರ್ ಹತ್ರ ಹೋಗಿದ್ದಾರೆ. ಶಿ ಈಸ್ ವೆರಿ ಗುಡ್ ಗರ್ಲ್ ಆ್ಯಂಡ್ ಶಿ ಈಸ್ ಫಿಟ್ ಫಾರ್ ಎವ್ರಿಥಿಂಗ್. ಲಾಸ್ಟ್ ಟೈಮ್ ಶಿ ಈಸ್ ನಾಟ್ ಫಿಟ್ ಫಾರ್ ಎನಿಥಿಂಗ್ ಅಂತ ಹೇಳಿದರು, ಇವಾಗ ಫಿಟ್ ಫಾರ್ ಎವ್ರಿಥಿಂಗ್ ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಜೀಸಸ್, ಥ್ಯಾಂಕ್ ಯು ಪಾಸ್ಟರ್, ಥ್ಯಾಂಕ್ ಯು ಪಾಸ್ಟರಮ್ಮ, ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸ್ಯಾಮ್, பெட்ரிஷா அண்ட் ஜானெட். என்னாச்சு, டவுட் வந்துச்சு. ஆண்டவர் என்ன சொன்னாரு, பிலீவ், விசுவாசின்னு சொன்னாரு. அப்புறம் அவர் என்ன பண்ணாரு, அவர் செய்த அற்புதங்களை எடுத்து சொன்னார். இன்னைக்கு உங்கள் லைஃப்பில் ஒரு இக்கட்டான சிச்சுவேஷனில் நீங்கள் போயிட்டு இருந்தீங்கன்னா வேதத்தை எடுத்து நீங்கள் வாசிங்க. வேதத்தை எடுத்து வாசிக்கலனாலும் எல்லாரும் வீட்டில் யூடியூப் அதெல்லாம் இருக்குல்ல, ஒன்று ஜீசஸ் மிராக்கிள்ஸ், ஆண்டவர் செய்த அற்புதங்கள் டைப் பண்ணி அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டே இருங்க. ஏன்னா ஆண்டவர் அற்புதம் செய்யணும். உங்கள் விசுவாசம்தான் முக்கியம், விசுவாசம்தான் முக்கியம். சொல்லுங்க, பக்கத்தில் இருக்க பார்த்து சொல்ல, விசுவாசம்தான் முக்கியம், விசுவாசம்தான் முக்கியம். இந்த 2025ல நீங்க அந்த நசரேத் ஊர்ல இருக்கிற ஜனங்களை மாதிரி இல்லாம நீங்க என்ன பண்ணணும், ஆண்டவரை நோக்கி பார்த்து எனக்கு எல்லாமே எனக்கு கிடைக்கும், நான் அவரை தான் நம்புவேன், நீங்க விசுவாசமா இருக்கணும். எல்லாரும் ஏற்றுச்சிருக்கலாமா? சொல்லமா, வேற வானம் பூமி படைத்த தேவனே, வானம் பூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் கண்ட நீரே, உம்மையை நோக்கி பார்க்கிறேன், ஒத்தாசை செய்யும் கண்ட நீரே. சொல்லாம வேறெங்கிருந்தும் இல்லை
ஆண்டவர் அங்க போய் அற்புதம் செய்ய முடியல. ஏன்? அங்க அவங்க கிட்ட விசுவாசம் இல்லை. அண்ட் என்ன பண்ணாங்க? இடரல் அடைந்தாங்க. சின்ன சின்ன விஷயத்துல உங்க வாழ்க்கையில வர சின்ன சின்ன கல்லுங்களை நீங்க என்ன பண்றீங்க? தாண்டிட்டு வந்துடுங்க. அந்த பெரிய கல்லாக நீங்க பார்த்து உட்காராதீங்க. ஏன்னா வேதம் சொல்லுது, நீங்க உங்க விசுவாசத்தை கடுகளவு விசுவாசம் இருந்தா என்னது? மலையை பேர்ந்து அடுக்கும். இந்த சின்ன சின்ன இன்னைக்கு நான் சொல்றேன், நிறைய பேர் பெரிய பெரிய ஆளுங்க கூட சின்ன சின்ன விஷயத்துக்கு என்ன ஆகுறாங்க? இடரல் அடைகிறாங்க. இந்த 2025 இந்த இடரல் எனக்கு இருக்கக்கூடாது. எல்லாரும் வாய்களை தெரிஞ்சு சொல்லுங்க, நான் இடரல் அடைய மாட்டேன். நான் இயேசு நாமத்துல இடரல் அடைய மாட்டேன். எனக்குள்ள அவிசுவாசம் இல்லை, எனக்கு விசுவாசம் மட்டும்தான் இருக்கு. ஐ ஆம் அ பிலீவர், நாட் அ டவுட்டர். சொல்லுங்க, ஐ ஆம் அ பிலீவர். எல்லாம் வாய்களை தெரிஞ்சு சொல்லுங்க, ஐ ஆம் அ பிலீவர், நாட் அ டவுட்டர். நான் எதுவும் சந்தேகப்பட மாட்டேன். என் தேவன் எல்லாமே செய்கிற தேவன். உங்க ஒத்தாசை மேலிருந்து தான் வருகிறது. நீங்க அவரை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் எல்லாம் செய்ய வல்லவராக இருக்கிறார். தேங்க்யூ. கொஞ்சம் கண்களை மூடி நம்ம ஜபிக்கலாம். முதல்ல நம்ம சரியா ஜபிக்காவிட்டா இந்த புதிய வருஷத்துல நம்ம முன்னாடி போக முடியாது. கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில ஜெபம் ரொம்ப 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 முக்கியம். ஜெபம் உங்க வாழ்க்கையை மாற்றும். ஜெபம் இல்லாமல் நீங்க ஜெயமே பெற முடியாது. ஸோ ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஸோ ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே அப்பா என்னுடைய வாழ்க்கையில தகப்பனே அப்பா ஜெபமே இல்லை ராஜா, ஜெபம் இல்லாமல் என் வாழ்க்கை முன்னாடி போகாது தகப்பனே. அப்பா உம்முடைய பிள்ளையாக நான் ஜெபிக்கிற பிள்ளையாக தகப்பனே இந்த ஆண்டுல ராஜா பெரிய காரியங்கள் செய்கிற பிள்ளையாக என்னை நீ மாற்றுவீராக தகப்பனே. உம்மிடத்தில் நான் வராவிட்டால் என் வாழ்க்கை தகப்பனே அப்பா ராஜா 0 ஆகிடும். நீர் என் வாழ்க்கையில முன்னாடி இருக்கணும் ராஜா, உண்மை நாங்கள் முன்ன வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமா? கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கம் அடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. இந்த வருஷம் உமக்காக நான் காத்திருக்கிறேன். ஸ்தோத்திர ராஜா. கண்களை மூடி ஒப்பு கொடுங்க. 2 கைகளை நீங்க உங்களை நீங்க பரீட்சை பண்ணி பார்த்துக்கணும். செக் யுவர் செல்ஃப், யூ ஆர் வர்ஷிப்பிங் ஆர் நாட். ಯು ಆರ್ ನಿಮ್ಮ ಕಾನ್ಸಂಟ್ರೇಷನ್ ಬೇರೆ ಕಡೆ ಇದ್ರೆ ಆಶೀರ್ವಾದ ಬರುವುದಿಲ್ಲ. உங்களுடைய நினைவுகள் வேற பக்கமா அலக்கடித்த ஆசீர்வாதம் வராது. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் போதுதான். ஹல்லேலூயா. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகவே இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் என் அரணாயிருப்பவரே. மிகவே இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் என் அரணாயிருப்பவரே. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து
போவதில்லை. இன்னைக்கு காத்திருந்தீங்களா, லேட்டா வந்தீங்களா? யோசனை பண்ணி பாருங்க. காத்திருந்தா தான் ஆசீர்வாதம். லேட்டா வந்தா கண்டிப்பா கிடையவே கிடையாது. நடக்காதா என் தோர்ந்து போயிருந்தேன். ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி தவித்திருந்தேன். நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன். ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி தவித்திருந்தேன். வேளையில் அற்புதம் செய்தீரே, யாரும் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்தீரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் ஒரு அரணாயிருப்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் ஒரு அரணாயிருப்பவரே. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருந்தோ சோர்ந்து போவதில்லை. இந்த வருஷம் நடக்குமா நடக்காதா என்று ஏங்கி போயிருந்தேன். ஒரு அற்புதம் நடக்காதா என்னை சோர்ந்து போயிருந்தேன். நடக்குமா நடக்காதா என்று சோர்ந்து போயிருந்தேன். ஒரு அற்புதம் நடக்காதா என்று ஏங்கி போயிருந்தேன். யாரும் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே. யாரும் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்தீரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. செல்லவரே சொல்லுங்க, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் ஒரு அரணாயிருப்பவரே. கர்த்தாவே உம்மை நம்பினவர் உமக்காக காத்திருப்போ சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போ சோர்ந்து போவதில்லை. கைகளை தட்டி ஆண்டவரே உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா, ஒப்பு கொடுக்கிறேன். என் மேல நீங்க இறங்குவீராக. எஸ், பழித்திட வந்தோரை லச்சை மூடியதே. அழித்திட வந்தோரை நிந்தை மூடியதே. என பழித்திட வந்தோரை லச்சை மூடியதே. என அழித்திட வந்தோரை நிந்தை மூடியதே. காண்போரை விழுத்திட உயர்த்தி வைத்தீரே. அட இவன் தானா என்றென்றும் அளவில் வைத்தீரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே,
பேசுங்க, நாங்கள் கேட்குறோம். தகப்பனே நீங்கள் பேசினா தகப்பனே எங்கள் வாழ்க்கையில் இருக்க எல்லா பிரச்சனைகள் மறிய ராஜா. தகப்பனே நீங்கள் பேசும்போது நாங்கள் கேட்கும்போது ராஜா, அந்த சாமுவேலுக்கு ராஜா நீர் பேசினீர் ராஜா, அவனை தகப்பனை தீர்க்கதரிசியாக மாற்றினீர். எங்களோடு கூட நீங்கள் பேசுங்க ராஜா. அப்பா எங்கள் தேசத்தையும் இந்த உலகத்தையும் ராஜா உம்முடைய தகப்பனே அப்பா ராஜா, அப்பா தகப்பனை வளமான நாடாக அன்பான நாடாக எங்கள் மூலமாக தகப்பனை நடக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. எங்களை எடுத்து பயன்படுத்தி கொள்ளுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமென். இந்த வார்த்தையை இந்த காதில் போட்டு இந்த காதில் எடுக்காம உள்ளத்தில் பதிய வைக்கணும். உள்ளத்தில் பதிய வைக்கிறன்றவங்க பென் எடுத்துக்கணும், ஒரு பேப்பர் எடுத்து சொல்கிற வசனத்தை எழுதிக்கணும், வீட்டுக்கு போய் மெடிடேட் பண்ணணும். இப்போ ஆண்டுடைய வார்த்தையை நீங்கள் மெடிடேட் பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையில் வந்து நிறைய மாற்றங்களை ஆண்டவர் கொண்டு வருவார். ஓகே, ஸோ தேவ அன்பு பிள்ளைகளே, ஒரு ஜூஸ் வந்து எப்படி இருப்பான்னா, இந்த ஜூஸ் தான் இந்த உலகத்திலேயே பணக்காரங்களிலே ஹையஸ்ட்டு ஒரு டாப்பில் இருக்கிறவங்க. இந்த ஜூஸ் வந்து எப்பவுமே என்ன இருக்க மாட்டாங்க, சோர்ந்து போக மாட்டாங்க, எந்த காரியத்திலையும் அவங்க ஜீரோ இருக்க மாட்டாங்க. இந்த ஜூஸ் தான் அந்த உலகத்தில் பிரகாசமாக இருக்கிறாங்க. அது வந்து இந்த உலகமே ஒற்றுக்கொள்ளுகிறது. ஒரு ஜூஸை நீங்கள் கூட்டின்னு வந்து காட்பாடியில் வச்சாலும் ஒரு 5-10 வருஷம் ஆகிட்டு பிறகு உங்களுடைய ஒரு நல்ல ஒரு லெவலுக்கு பெரிய ஒரு பணக்காரனா அவன் அந்த இடத்துல இருப்பான், இல்லை அந்த இடமே வாங்கிடுவான், அவன் அந்த அளவுக்கு அவன் வளருவான். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நான் பார்க்கும்போது, தேவ அன்பு பிள்ளைகளை பாருங்க, ஜூஸ் கம்ஸ் ஃப்ரம் த இப்ரியூ. The Jews comes from the Hebrew Yehudi, refer to Judah. இந்த ஜூஸ் எங்கேருந்து வந்தான்னா ஆப்ரஹாம் சந்ததி மூலமாக இந்த ஜூஸ் வராங்க. ஆப்ரஹாமுக்கு வந்து தேவ அன்பு பிள்ளைகளை ஈசாக்கு, இஸ்மஹேல் என்ற பிள்ளைகள் எல்லாம் பிறக்கிறாங்க. ஸோ இவங்க சந்ததி மூலமாக ஒன்று பார்க்கும்போது ஜூஸ், அதாவது என்ன சொல்கிறோம் நம்ம, யூதர்கள் என்று சொல்லப்படுகிறோம். இன்னொன்று பார்க்கும்போது இஸ்மஹேலர் அப்படின்னு பார்க்கப்படுகிறோம். இன்னைக்கு இந்த உலகத்தில் நீங்கள் பாருங்கள், இந்த ஜூஸுக்கு ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்னா, வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை போல உங்க சந்ததி ஜொலிப்பார்கள். ஆமென் சொல்லுங்க. அப்போ நீங்க வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை போல ஜொலிக்கிற ஒரு பிள்ளையாக மாறணும். சரி பாஸ்டர், ஆபிரகாமுக்கு சொன்னார், அவங்க ஜூஸ்ல வந்துட்டாங்கன்னு வச்சுங்க. இஸ்மவேலர் வந்து ஆகார் மூலமா வந்துட்டாங்க. ஸோ நாங்கன்னா நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க இயேசு கிறிஸ்துவ மூலமா வந்துருக்குறீங்க. புரிஞ்சுங்களா? ஸோ அதை பத்தி இன்னும் விளக்கி நான் கொண்டு போறேன். இப்போ தேவ அன்பு பிள்ளைகளை, இந்த ஜூஸ் டாப்ல வர்றதுக்கு காரணம் என்ன? பாயிண்ட் நம்பர் 1, ஒரு 7 பாயிண்ட் கொடுக்குறேன், நோட் பண்ணி வச்சுங்க. இந்த ஜூஸ் எப்பவுமே டாப்ல இருக்க காரணம் என்ன? அவங்க என்ன பண்றாங்கன்னா, முதல் ஸ்தானத்தை ஆண்டவருக்கு தான் கொடுக்குறாங்க. You going to give preference first place to God. கர்த்தரை முன் வைக்கும் போது அந்த கர்த்தர் அவங்க வாழ்க்கையில முன்ன கொண்டு வரார். அப்போ உங்க வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, இன்னைக்கு வந்து ஒரு அனாயிண்டிங் பிரேயர். அனாயிண்டிங் பிரேயர்ல நம்ம ஓட்ட பந்தயத்துல முன்ன வந்தவங்களுக்கு பிரைஸ் கிடைக்கும். அதே போல பிரேயருக்கு முன்ன யார் வரீங்களோ உங்களை நான் பார்க்காவிட்டாலும் என் ஆண்டவர் பார்க்கிறார். என் ஆண்டவர் பார்த்து உங்க வாழ்க்கையில உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை காட்டிலும் அதிகமா கொடுக்கிற தேவன். அப்போ தேவ அன்பு பிள்ளைகளை கர்த்தரை முன்ன வைக்கணும். சொல்லுங்க, ದೇವರನ್ನು ಮುಂದೆ ಇಡಬೇಕು. நிறைய பேர் என்ன பண்றாங்க, கர்த்தரை முன் வைக்கிறதுல மற்ற ஜனங்கள் அவங்க என்ன சொல்றாங்க, லக் இருக்கணும்டா,
லக் இருந்தால் தான் முன்னே வர முடியும். சில பேர் என்ன சொல்லுவாங்க, விதி ஆண்டவன் என்ன எழுதி வச்சுக்கிறானோ அப்படிதான் நடக்கும் இப்படின்னெல்லாம் யூதர்கள் சொல்லவே மாட்டாங்க. அதே போல் ஒரு யூதன் அல்லாதவன் மந்திர தந்திரத்துக்கெல்லாம் நாடி போவான். ஆனால் இவங்க மந்திரத்தை காட்டிலும் பெரியவர் என் தேவன் என்று சொல்லி அந்த தேவனை தான் பற்றி கொள்வாங்களே தவிர மந்திரத்துக்கும் தந்திரத்துக்கும் இவங்க போகவே மாட்டாங்க. கைகளை தட்டுவோமா? எஸ். கர்த்தரை முன்ன வைக்கிறவன் தான் யூதன். கர்த்தரை முன்ன வைக்கும் போது உங்க வாழ்க்கையில நீங்க முன்னாடி முன்னாடி வருவீங்க. கர்த்தரை நீங்க முன்னாடி வைக்கும் போது உங்க வாழ்க்கை பின்னாடி போகாது. பிசாசு பின்னாடி போயிடுவான், நீங்க எப்பவுமே முன்னாடி வருவீங்க. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தரை நீங்க முன் வைக்கும் போது நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருந்தோ சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போ சோர்ந்து போவதில்லை. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் உடன்பாடற்றவரே. வல்லவரே, வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே. அப்புறம் அவங்க தேவனுடைய அன்பு பிள்ளைகளை ஆண்டவருக்கு முன்ன வைப்பாங்க. முதல் ஆண்டவரை சொல்லுங்க. ಮೊದಲು ದೇವರನ್ನು ಮುಂದಿಡುತ್ತಾರೆ. யூதர்னா நாம கூட அது உள்ளதான் இருக்கிறோம். ஆண்டவரை நானும் முன்ன வைக்கிறேன். ದೇವರನ್ನು ನಾನು ಮುಂದೆ ಇಡ್ತೇನೆ. என் தலைவிதியை என் தலையெழுத்துன்னு நான் சொல்ல மாட்டேன். ನನ್ನ ಹಣೆ ಬರ ಅಂತ ಹೇಳೋದಿಲ್ಲ. மந்திர தந்திரத்தை நாடி போக மாட்டேன். ಮಂತ್ರ ತಂತ್ರವನ್ನು ಹುಡುಕಿ ಹೋಗೋದಿಲ್ಲ. அந்த தகடோ இந்த தகடோ என் வீட்டுல பதிய வைக்க மாட்டேன். ಯಾವ ತಗಡನ್ನು ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಇಡೋದೇ ಇಲ್ಲ. திருஷ்டி பொம்மைன்னு சொல்லிட்டு முட்டைக்கண்ணியை எடுத்து வந்து மூஞ்சி வீட்டுக்கு முன்னாடி நான் ஒட்ட வைக்க மாட்டேன். ದೃಷ್ಟಿ ಗೊಂಬೆ ಅಂತ ನಮ್ಮ ಮನೆಯಿಂದ ಯಾವ ಮುಂದೆನೂ ಇಡೋದಿಲ್ಲ. சோ என் தேவனை நான் முன் வைக்கிறேன். ದೇವರನ್ನು ಮುಂದಿಡ್ತೇನೆ. நீங்க வச்சு பாருங்க, மந்திரம் தந்திரம் உங்க வாழ்க்கையில பலிக்காது. எஸ் ஹல்லேலூயா. தலைவிதியை நம்ப கூடாது. ஆண்டவர் எல்லாத்தையும் மாற்றக்கூடியவர். ஆமென். இயேசு வந்தா செத்து போனேன்னு எழுப்புகிறார். ஹல்லேலூயா. அப்போ அந்த இயேசு உங்களுக்குள்ள இருந்தா நீங்க மந்திரம் தந்திரம் தேடுறதே கிடையாது. எஸ் ஆமென். ஆண்டவரை முன் வைக்கிறேன். இந்த புதிய வருஷத்துல என் ஆண்டவரை முன் வைக்கிறேன். இந்த புதிய வருஷத்துல அவர்தான் என் நம்பிக்கை. இந்த புதிய வருஷத்துல என் தளபதியை நான் நம்புறதில்ல, என் தேவனுடைய வேதத்தை நம்புகிறேன். அவருடைய வார்த்தையை நான் நம்புகிறேன். அவரை நான் முன் வைக்கிறேன். அவரை முன்ன வைக்கும் போது நான் வெட்கப்பட்டு போறதே கிடையாது. நான் மேல மேல வர முடியும். காரணம் என் தேவன் எனக்கு முன்னாக இருக்கிறார். என் தேவன் எனக்கு முன்னாக இருக்கும் போது என்னை யாரால அசைக்க முடியும்? என்னை யாரும் அசைக்க முடியாது. நான் தேவனை நம்பி இருக்கிற பிள்ளை. Bless you, bless you, bless you, Raja. Hallelujah, hallelujah. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீ அரணாயிருப்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீ அரணாயிருப்பவரே. ஓகே, ஒன்னாவது காரியம் ஆண்டவரை முன் வைக்கணும். நான் ஆண்டவரை முன் வைக்கிறேன். ஜெபிச்சிடலாமா? ஆண்டவரே, இந்த வருஷம் மாத்திரம் இல்ல, இப்பத்துல இருந்து நான் என் வாழ்க்கையில உண்மையே முன் வைக்கிற ராஜா. என்னை ஆண்டு கொள்ளும், என்னை நீ நடத்த ராஜா. என் வாழ்க்கையில தகப்பனே நீங்க செயல்படுத்தும். அப்ப தோல்வியே இருக்கக்கூடாது ராஜா. வெற்றியின் தகப்பனே பாதையில ராஜா நான் முன்னுக்கு செல்ல எனக்கு கிருபை தாருவீராக. இயேசு நாமத்தை ஜெபிக்கிறேன். ஆமென். இரண்டாவது காரியம், ஜூஸ் நீங்க பார்க்கும்போது ஒருத்தனும் ஏழையா இருக்க மாட்டான். ಒಬ್ಬನು ಬಡವನಾಗಿಲ್ಲ.
கைகளை தட்டுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹalleluya. ஜூஸ் வந்து ஏழையா இருக்க மாட்டான். ஏழையா இருக்கணும்னா காரணம் என்ன தெரியும்னா, ஏழைக்கு ஏழையா இருக்கான்னா அவன் சோம்பேறியா இருப்பான். சோம்பேறி. இங்க பாருங்க, தேவ அன்பு பிள்ளைகளை பாருங்க, ரோமர் 12 அதிகாரம் 11 வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ಜಾಗೃತೆ ಬೇಕಾದಲ್ಲಿ ಆಲಸ್ಯವಾಗಿರದೆ ಆಸಕ್ತ ಚಿತ್ತರಾಗಿದ್ದು ಕರ್ತನ ಸೇವೆ ಮಾಡುವವರಾಗಿರಿ. தேவ சித்தம் செய்யறதுல நம்ம ஜாகிரதையா இருக்கணும். ಜಾಗೃತೆ ಆಗಿರಬೇಕು. தேவனுடைய சித்தம் செய்வதற்காகத்தான் தேவனுடைய சாயலாக நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம். ಸಾತನ ಸ್ವರೂಪದಲ್ಲಿ. கைகளை தட்டுங்க. ஹalleluya. புரிஞ்சுங்களா? வயிறுடைய சித்தம் செய்யறதுக்கு அல்ல. ஹலோ, தேவ சித்தம் செய்வதற்காகத்தான் நாம் படைக்கப்பட்டிருக்கோம். அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்றார், இந்த உலகத்துல வந்து கர்த்தருடைய சித்தம் செய்வதே என்னுடைய போஜனமா இருக்கிறது. கைகளை தட்டுவோமா? ಕರ್ತನ ಚಿತ್ತವನ್ನು ಮಾಡುವುದೇ ನನ್ನ எப்போ தேவ சித்தம் செய்றீங்களோ நீங்க ஏழ்மையா இருக்க முடியாது. ஹalleluya. பரலோக ஐஸ்வர்யம் உங்களை சூழ்ந்து கொள்ளும். ஆமென். I receive it. தேவ சித்தம் செய்றவன் அவன் லேசியாக சோமாரியாக இருக்க மாட்டான், அவன் சுறுசுறுப்பா இருப்பான். கைகளை தட்டுங்க. ஹalleluya. யார் தேவ சித்தம் செய்வதில்லையோ நீங்க பாருங்க, அவன் சோம்பேறியா தான் இருப்பான். சோம்பேறியா தான். பெரிய பிளான் எல்லாம் பெருசா இருக்கும், கிரியவே இருக்காது. சோ இப்படி இருந்தானா அவன் முன்னுக்கு வரவே மாட்டான், ಮುಂದೆ ಬರೋದೇ ಇಲ್ಲ. சில பேர் சொல்லுவாங்க, அது வேற விஷயம். ஆண்டவர் எப்படி கேட்டாலும் கொடுப்பாங்க. ஆனா ஆண்டவர் நீ சுறுசுறுப்பா இருக்கணும்னு தான் விரும்புகிறார். கைகளை தட்டுவோமா? ಚುರುಕಾಗಿರಬೇಕು. எஸ், என் பிள்ளை சுறுசுறுப்பா இருக்கணும். எஸ், ஆமென். அப்போ சோம்பேறியா இருக்கும்போது அவன் செய்யற எல்லா காரியமும் விழுந்துடும். ಬಿದ್ದೋಗುತ್ತೆ. சோம்பேறியா இருக்கும்போது அவன் ஃபெயில் ஆகிறான், பாஸ் ஆவறதில்ல. அப்போ சுறுசுறுப்பா இருக்கிறவன் ரேங்க் வருகிறான். எஸ், ரேங்க். ஒரு கைகளை தட்டுவோமா? ஹalleluya. அப்ப பாருங்க, தேவனுடைய அன்பு பிள்ளைகளை அவன் தேவனுடைய சித்தம் செய்வதில் ஜாகிரதையா இருக்கணும். தேவ சித்தம் செய்வதில் ஜாகிரதையாக இருக்கணும். ஜாகிரதையாகிரಬೇಕು. பேங்க்ல பணம் போறதுல ஜாகிரதையா இருக்கிறோம் இல்லையோ, தேவ சித்தத்தை செய்வதில் ஜாகிரதையா இருக்கணும். ஆமென். அப்போ தேவ சித்தத்தை செய்யணும்னா சபையில என்ன நடக்கிறது? சபைக்கு நான் என்னவா இருக்கிறேன், என் குடும்பத்துக்கு நான் என்னவா இருக்கிறேன், என் மனைவிக்கு நான் என்னவா இருக்கிறேன், என் கணவனுக்கு நான் என்னவா இருக்கிறேன், என் தகப்பனுக்கு தாய்க்கு நான் என்னவா இருக்கிறேன், என் பிள்ளைகளுக்கு நான் என்னவா இருக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க ஒவ்வொருத்தரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் போது தான் உங்க வாழ்க்கையில நீங்க செய்யற காரியங்கள் சுறுசுறுப்பா மாறும். ஹalleluya. எவ்வளவு பேருக்கு உங்க வீட்டுக்கு வந்து கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியும்? இப்பெல்லாம் ப்ரீ பாஸ்டர் ப்ரீ, சரி போட்டோம். சர்ச்சுக்கு எவ்வளவு கரண்ட் பில்லுன்னு வருதுன்னு யாருக்கு தெரியும்? தெரியாது. கரெக்டா? தெரியுமா? தெரியாது. ஏன்னா நீங்க அஜாகிரதையா இருக்கிறதுனால தான் உங்க வாழ்க்கையில நீங்க எப்பவுமே ஏழ்மைக்குள்ள இருக்கிறீங்க. நீங்க வந்து ப்ராஸ்பர் ஆக முடியாது. ஒருவன் ஆண்டவர் காரியத்துல சுறுசுறுப்பா இருக்கிறவன் தான் அவன் ப்ராஸ்பராக மாற முடியும். ஹalleluya. அப்போ சுறுசுறுப்பு என்பது நீ ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது நீ பிரகாசமா மாறுகிறாய். பிரகாசம், பிரகாசம். ஒரு வெளிச்சம் வரும்போது தான் மனுஷனுங்களை எழுந்திருக்கிறாங்க. அப்போ பிரகாசம் வரும்போது நீ தேவனுக்காக எழுந்திருக்கிறாய், தேவனுக்காக பிரகாசிக்கிறாய், தேவனுக்காக ஓடுகிறாய், தேவ ராஜ்யத்தை நீ கட்டுகிறாய். ஹalleluya. ஹalleluya. அப்போ தேவனுடைய அன்பு பிள்ளைகளை பாருங்க, நீதிமொழிகள் 12:24 எப்போ சுறுசுறுப்பா இருக்கானோ அவன் ராஜாவாக மாறுகிறான். Proverbs chapter 12:24 ಚುರುಕು ಗೈಯವನಿಗೆ ರಾಜ್ಯಾಧಿಕಾರ, ಮೈಗಳ್ಳನಿಗೆ ಬಿಟ್ಟಿಯ ಬದುಕು. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பாருங்க தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீ சுறுசுறுப்பா இருக்கும்போது ராஜாதிகாரத்தை நீ பெறுகிறாய். எஸ், ராஜ்யாதிகார. சொல்லுங்க, நான் சுறுசுறுப்பா இருக்கேன். நான் சுருக்காகிருவேன். சொல்லுங்க, எப்போ மவுத்ல இருந்து டிக்ளேர் பண்றீங்களோ உங்க வாழ்க்கை சுறுசுறுப்பா மாறும். எஸ், சுருக்காகிருவேன். Yes. Amen. Receive it. நான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணும்போது வேலையில இருக்கும்போது எனக்கு ஆர்டர்ஸ் வரும், கொடுப்பாங்க.
அப்போ அவங்களுக்கு 1க்கு 2 3 நாம பண்ணி காட்டணும். அதுல 1 செலக்ட் பண்ணுவாங்க. புரிஞ்சுங்களா? சில நேரத்தில், எல்லா நேரத்தில் இல்லை, சில நேரத்தில் நான் 3 டிசைன் எடுத்துன்னு போனால் 2 என்ன ஆகிடும்? செலக்ட் ஆகிடும். 2 செலக்ட் ஆகிடும். சில நேரத்தில் 3 கைகளை தட்டுவோமா, 3 செலக்ட் ஆகிடும். 3 ಆಯ್ಕೆ ಆಗುತ್ತೆ. அப்போ என்னன்னா அதுக்குள்ள நாங்க என்ன கொடுக்குறோம், அந்த அளவுக்கு அவங்க விரும்பத்தக்க வேலையை அவங்களுக்கு காட்டுகிறோம். இஷ்டப்படுವಂತ ಕೆಲಸ. அவங்க 1 தான் அதுல செலக்ட் பண்ண வேண்டும். ஆனா அவங்க செலக்ட் பண்ணுவதோ 2 இல்லைன்னா 3 செலக்ட் பண்ணிடுவாங்க. அப்போ தேவ அன்பு பிள்ளைகளை நம்ம பாருங்க, நாம் கர்த்தருடைய வேலை செய்வதில் ஜாகிரதையாக இருக்கணும். ஜாகிரதையாகிரಬೇಕು. கை இல்லாதவங்க பாருங்க, ஒரு வேலை செய்ய முடியாது. ஒரு முறை நான் என்ன பண்ணியிருக்கேன், பைக் ஓட்ட இருக்கேன், ஃபோன் வருது கையில். ஃபோன் வரும்போது ஜர்க்கின்ல வச்சுருக்கேன். ஜர்க்கின்ல வச்சிருக்கிற இந்த ஃபோனை எடுக்கணும், சடனாக அட்டமாக வரான். என்ன பண்ணுறது? இப்போ இப்படியே எப்படி பிடிக்கலன்னா அவனுக்கு இடிக்க வேண்டியதாக இருக்கு. டக்குன்னு எடுக்கலனாலும் கை வரமாட்டேங்குது. அப்போ யோசித்து பாருங்க, நாம் ஜாகிரதையா இல்லைன்னா நாம இடிக்கிறோம். சுறுசுறுப்பா இருக்கும் போது ராஜாவா மாறு. ಚುರುಚುರುಕಾಗಿರುವಾಗ ರಾಜನಾಗಿ ಮಾರ್ಪಡ್ತಾರೆ. ஒரு சொல்லுங்க, ஹalleluya. சுறுசுறுப்பா இருக்கணும். ஒருத்தன் வேலை செய்யறான்னு சொல்லிட்டு நீங்க சும்மாவே இருக்க கூடாது. வேலை செய்வீங்க, ஆனா அவனால முடியலன்னா அவனை காட்டிலும் நீங்க அதிகமா செஞ்சு காட்டணும். ஹalleluya. அப்பதான் அவனுக்கு பயம் வரும். ஓ, நான் இல்லைன்னா இவர் இன்னும் வேகமா ஓடுவார். ஹalleluya. அப்போ யோசித்து பாருங்க, சுறுசுறுப்பா இருந்தீங்கன்னா இந்த வருஷத்துல நீங்க ராஜாத்தியாக மாறுறீங்க. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. இஸ்ரவேல், இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீ அரணாயிருப்பவரே. கையில் கட்டுங்க. அப்ப எப்படி இருக்கணும் உங்க கைகள்? ಚುರುಕಾಗಿರಬೇಕು. The hand of diligent hand is rule over for everyone. Hallelujah. நீங்க என்ன ஆகணும்? சுறுசுறுப்பா இருக்கணும். கரங்களை ஆண்டவர் காட்டுங்க. ஆண்டவரே, என் கரங்கள் தகப்பன சுறுசுறுப்பாக மாற்றுங்க. என் சிந்தனையை சுறுசுறுப்பா மாட்டுங்க. அப்பா தகப்பனே, என் சிந்தனை மாத்திரம் இல்ல, செயல்பாடுகளை சுறுசுறுப்பா மாற்றுங்க. நான் யாருக்கும் தரித்திரனா இருக்கக்கூடாது ராஜா. என்னுடைய கை வேலை எல்லாமே தகப்பனே, அப்பா தகப்பனே, அப்பா ராஜா, அப்பா தகப்பனே, அப்பா வல்லமையாக, அப்பா தகப்பனே சிறப்பாக அமையணும். ஆமென். வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல், இஸ்ரவேல் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே. அப்போ சுறுசுறுப்பா இருக்கும். எப்படி இருப்பான்? ಚುರುಚುರುಕಾಗಿರೋನು ಹೇಗಿರ್ತಾನೆ? நீதிமொழிகள் 19:15. Proverbs chapter 19 verse 15. What it going to say? சீக்கிரம். ಮೈಗಳ್ಳತನವು ಗಾಢ ನಿದ್ರೆಯಲ್ಲಿ ಮುಳುಗಿಸುವುದು, ಸೋಮಾರಿಯು ಹಸಿವೆಗೊಳ್ಳುವನು. சோம்பல் தூங்கி விட பண்ணும், அசதி அவன் பட்னியா இருப்பான். அப்போ நீ தூக்கத்திலே விழுந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிடுவ. சோம்பேறினா ஆயிடுவான். எஸ். அப்புறமா அசதியானவன் யாருன்னா சாப்பிட்றத பார்த்துக்கின்னு வாயில தண்ணி விட்டுன்னு இருப்பான். ஸோ அப்போ நீங்க சுறுசுறுப்பா யூதன் இருக்கிறான். யூதன் என்றால் தேவனுடைய சாயலா இருக்கிற நாம் தான். அப்போ அசதியா இருக்கும்போது நீ பட்னியா தான் இருப்ப. நிச்சயமாக மலையை பார்த்துட்டு வாவானா
மலை உங்ககிட்ட வராது. Yes, ஆனா விசுவாசம் இருந்தா நீ விசுவாசத்தோட சொல்ல முடியும், அது பேர்ந்து சமுத்திரத்துல விழும். Hallelujah. ஆனா சோம்பேறியா இருந்தனா நீ எப்படி விசுவாசமா இருக்க முடியும்? Yes. ஆனா வேதம் சொல்லுகிறது நீ சோம்பேறியா இருந்தனா உன் வாழ்க்கையில நீ ப்ராஸ்பர் ஆக முடியாது. No prosper. ஓகே, அப்போ நீதிமொழிகள் 10:4 இதுதான் ரொம்ப, இது அடிக்கடி நான் சொல்லுவேன். சோம்பல் கையில் வேலை செய்கிறவன் ஏழையாவன், சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். ஐஸ்வர்யவந்தனாಗ್ತಾನೆ. ஹலோ, யாரு கிட்டயும் போயிட்டு ஒரு டீ வாங்கி கொடுன்னு சொல்லக்கூடாது. ಟೀ ಬೇಕು ಅಂತ ಕೇಳಬಾರದು. டீ வாங்கி கொடுன்னு சொன்னீங்கன்னா என்ன ಅರ್ಥ தெரியுமா? தரித்திரம் ಇಲ್ಲ, ಕಳ್ತನ ಮಾಡ್ತೀರಾ ಅವ್ರದ್ದು ಅಂತ. ಎಸ್, ರಾಬ್ ಮಾಡ್ತೀವಿ ಅಂತ. எஸ், அவனே வாங்கி கொடுத்தா அது வேற விஷயம் வச்சுங்க, அவனுக்கு ஆசீர்வாதம் வரும். நீ போயிட்டு ஒரு டீ வாங்கி கொடுக்குறியா, ஒரு மசாலா தோசை வாங்கி கொடுக்குறியா, எனக்கு அது வாங்கி கொடுக்குறியா அப்படின்னு சொல்லும்போது அவனுடைய ஆஸ்தியை நீ திருடுகிறான்னு தான் அர்த்தம். கள்ளத்தன ಮಾಡಿದಂತೆ. எவ்வளோ பேர் இப்படி திருடி இருப்பீங்க பாருங்க. நீங்க எப்பவுமே சோம்பேலாக இருக்கக்கூடாது. 2 கை கொடுத்தாருங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. Thank you Jesus. இந்த 2 கையில ஆண்டவர்கிட்ட காட்டுங்க. இந்த 2 கை ஆண்டவர்கிட்ட காட்டும் போது சுறுசுறுப்பா மாறுங்க. Hallelujah. ஏதாச்சும் பண்ணுங்க. உங்களை பார்த்து என்ன பண்ணணும், ஜனங்க வாய் மேல இவனா இவனா என்று சொல்லி Hallelujah. வல்லவரே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மாத்தணும். ஆண்டவர்கிட்ட நீங்க ஜெபிக்காத நேரம் வரைக்கும் நீங்க வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. அப்போ தேவனுடைய அன்பு பிள்ளைகளை பாருங்க, சோம்பேல் உங்க வாழ்க்கையில என்னத்தை கொண்டு வரும்? ஏழ்மையை கொண்டு வரும். ஆனா சுறுசுறுப்போ ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். ஐஸ்வர்யா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. So slack hand it become a poor. So diligent hand he become a rich. Yes, hallelujah. Amen. ஒரு யூத சோம்பேறியா இருக்க மாட்டான். சொல்லுங்க. ಸೋಂಬೇರಿಯಾಗಿರಬಾರದು. சரி, இது கன்ஃபஸ் பண்ணிடுவான். ஆண்டவரே, இனிமே நான் சோம்பேறியா இருக்க மாட்டேன். ದೇವರೇ, ಇನ್ನು ಮುಂದೆ ಸೋಂಬೇರಿಯಾಗಿರೋದಿಲ್ಲ. ஆண்டவரே, இனிமே நான் சோம்பலா இருக்க மாட்டேன். ಇನ್ನು ಮುಂದೆ ಸೋಂಬೇರಿಯಾಗಿರೋದಿಲ್ಲ. தகப்பனே, இதுவரைக்கும் நான் சோம்பலா இருந்ததால தான் நான் இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கேன். இனிமே நான் தகப்பனே, நீர் கொடுத்த கை கால்கள் தகப்பனே சுறுசுறுப்பா இருக்க முடியும். அப்ப தகப்பனே என்னை மாற்றுவீராக, என்னை ஆசீர்வதிராஜா. என் குடும்ப தகப்பனே என்னால் ஐஸ்வர்யனாக மாறணும். என்னால் தான் என் குடும்பம் ஐஸ்வர்யனா மாறணும். என்னை மாற்றுவீராக, மாற்றுராஜா. சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே, மிகுவே இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் என் மரணாயிருப்பவரே, மிகுவே இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் என் மரணாயிருப்பவரே. கர்த்தாவே, உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போ சோர்ந்து போவதில்லை. கைகள் தட்டி. மூணாவது காரியம் ஊதாரியா இருக்கக்கூடாது. உதாரி சொல்லுங்க. ஊதாரி, ஊதாரித்தனம் பண்ணுவாங்க. அப்படின்னா சம்பாதிக்கிறதே இல்லை, செலவு பண்ணினே இருக்கிறது, ಖರ್ಚು ಮಾಡ್ತಾನೆ ಇರೋದು. இப்படி இருந்தா வராது. எப்படி வரும்? ஆண்டவர் கொடுத்தது கேட்கிறாரா இல்லையா? இயேசு கிறிஸ்து கேட்கிறாரு. அப்போ ஊதாரியா நாம் இருந்தனா நீ ஐஸ்வர்யனாக முடியாது. புரிஞ்சுங்களா? நல்லா கவனிச்சு பாருங்க. ஊதாரியா நீங்க இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. கெட்ட குமாரன் அப்பாவுடைய ஆஸ்தியை எடுத்துன்னு சண்டை போட்டு என்ன பண்றான், அவன் ஆஸ்தியை கையில் எடுத்த உடனே அப்பாவை விட்டுட்டான், ஊரே விட்டுட்டான், தூரம் போயிட்டான். ஸோ லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் 11லேருந்து 24 வரைக்கும் நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சிங்க. இதை பற்றி கதை வரும். இவன் என்ன பண்ணுறான், ஆஸ்தி கைக்கு வந்த உடனே இவன் சம்பாதித்ததல்ல, இவங்களுடைய அப்பாவுடைய ஆஸ்தி. ஆஸ்தி எடுத்த உடனே அவனுக்கு யார் வேண்டாம்? அப்பா வேண்டாம், இன்னும் யார் வேண்டாம்? அண்ணன் வேண்டாம், கூட பிறந்தவங்க வேண்டாம்,
எல்லாம் தூரம் போயிடுவாங்க. என் தங்கச்சி கூட எங்கள் சொந்தத்தில் ஒருத்தைய விரும்பிட்டு கல்யாணம் ஆச்சுன்னு வச்சுக்க, எல்லாம் பெரியவங்க பார்த்து நாங்கள் வேணான்னா கூட அவள் போயிட்டா. போன உடனே இது வரைக்கும் அவள் சந்தோஷமா இல்லை. அவள் ஹல்லேலூயா. ஒரு ஃபோனு கூட அவள் தைரியமாக பண்ண முடியாது. பார்த்தீங்களா? எப்போ நாம் சில கோட்பாடை முறிக்கிறோமோ நம்ம வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதம் ஆக்டிவேட் ஆகிறது கிடையாது. எஸ். புரிஞ்சுங்களா? ஊதாரியாக இவன் என்ன பண்ணா இருந்தான். எப்பவுமே தெரிஞ்சுக்கணும், ஏனால பல பேருக்கு நன்மை ஆகணும். ஹலோ, ಬೇರೆಯವರಿಗೆ ಒಳ್ಳೇದಾಗಬೇಕು. ஸ்டைலா மட்டும் இருந்தா போதாதுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. ಸ್ಟೈಲ್ ಆಗಿದ್ರೆ ಮಾತ್ರ ಸಾಲೋದಿಲ್ಲ. சும்மா அந்த ட்ரெஸ் இந்த ட்ரெஸ் போட்டால் மட்டும் போதாதுங்க. மற்றவங்களுக்கு நீ ஆசீர்வாதமா இருக்கணும். ಮತ್ತೊಬ್ಬರಿಗೆ ಆಶೀರ್ವಾದವಾಗಿರಬೇಕು. யூதன் வந்து ஆசீர்வாதமா தான் இருப்பான். ஹல்லேலூயா. ஊதாரி பிள்ளை இயேசு சொன்ன கதை இது. என்ன பண்றான்னா, அப்பாவுடைய ஆஸ்தியை எடுத்துட்டு, அவனுடைய ஆஸ்தி இருந்தது தானே, அப்போ கோடி கோடிய ஊதாரி பேசுவான். அப்பாவுடைய ஆஸ்தி கைக்கு வந்த உடனே அவன் என்ன பண்றான், அப்பாவையும் அவங்க அண்ணனையும் விட்டுட்டு தூர போயிடுறான். தூர போன உடனே அவனை முன்னேறினானா இல்ல. பார்த்தீங்களா? பிளெஸ்ஸிங் இல்லைன்னா தே வில் நாட் ப்ராஸ்பர். அப்போ ஆண்டவர் முன் வைக்கிறவன் தான் ப்ராஸ்பரா மாறுகிறான். ஆமென். ஆண்டவரை முன் வைக்கலாம். அவன் பணத்தையும் தன்னுடைய நண்பர்களையும் கேட்கக்கூடாத பேச்சு கேட்கறது வந்து டெவிலுடைய ஸ்பிரிட். எப்பவுமே வந்து நல்ல ஸ்பிரிட் வந்து கெட்ட ஸ்பிரிட்டையும் நல்லதா மாத்திடுமா. ஹல்லேலூயா. கெட்டதನ್ನ ಒಳ್ಳೆದನ್ನಾಗಿ ஒரு வீட்டில் கூட ஒரு குறையா இருந்துச்சுன்னா அவனை பத்தி குறையா பேசக்கூடாது, சரியாயிடுவான். நம்ம ஜெபிக்கலாம். ஆமென். அப்படி கூப்பிட்டு நம்ம ஜெபிக்கும் போது அந்த ஜெபம் குறைய நிறைவாக மாத்திட்டோம். ஹல்லேலூயா. இந்த ஊதாரி வீட்டை விட்டு தூரம் போயிட்டு நாதாரி மாதிரி என்ன ஆயிட்டான். பணம் எல்லாமே செலவாயிடுச்சு. ஏன் செலவாயிடுச்சு? ಅವನು ಬೇಜವಾಬ್ದಾರಿ ಮನುಷ್ಯನಾಗಿದ್ದ. ஏன் செலவாயிடுச்சு? சம்பாதிக்காம செலவு பண்ணதா போயிடும். ஹலோ, ஹல்லேலூயா. சம்பாதிக்காம செலவு பண்ணதா போயிடும். ಖರ್ಚಾಗಿ ಹೋಗ್ಬಿಡುತ್ತೆ. சம்பளம் வந்தவன 5 நாள் டகச்சக்காக இருந்துட்டு பாருங்க. அப்புறமா 6வது நாள்ல இருந்து இப்படி உட்காந்துப்பாங்க சில பேர் ஐயான்னு. ஆனா கர்த்தர் அவனோட கூட இருந்தா எப்பவுமே இலை உதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். ಎಲೆ ಉದರದ புரிஞ்சுங்களா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ யோசித்து பாருங்க, எல்லாமே அழிச்சிட்டான். 16வது வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். ಹೀಗಿರಲಾಗಿ ಅವನು ಹಂದಿ ತಿನ್ನುತ್ತಿದ್ದ ಕಾಯಿಗಳನ್ನಾದರೂ ತಿಂದು ಹಸಿವನ್ನು ತೀರಿಸಿಕೊಳ್ಳಬೇಕೆಂದು ಆಸೆ ಪಟ್ಟನು. பாருங்க, அப்பொழுது பன்றிகள் தின்னுகிற தவிட்டினால் அவன் தன் வயிறை நிரப்ப ஆசையா இருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. ಯಾರು ಅವನಿಗೆ இப்போ வந்து ಕೊಡಲಿಲ್ಲ. வாலிப பிள்ளைங்களுக்கு அப்பா அம்மாவுடைய சாப்பாடு பிடிக்காது. ಇಷ್ಟನೇ ಆಗೋದಿಲ್ಲ. சாப்பிட்டேன், வெளியிலலாம் சாப்பிட்டேன், சந்தோஷம், சாப்பிட்ற வயசு. ஆனால் வீட்டில் இருக்கிறது வந்து அவங்கள நோவு வைக்கக்கூடாது. அம்மா எனக்கு வெளியில் சாப்பிட்றதுக்கு ஆசையாக இருக்குது, சாப்பிட்டுக்கோ. அப்பா எனக்கு வெளியில் சாப்பிட்றதுக்கெல்லாம் ஆசையாக இருக்குது, சாப்பிட்டுன்னு சொன்னோம். ஆனால் வீட்டில் இருக்கிற சாப்பாடை எப்பவுமே நம்ம துச்சமாக எண்ணக்கூடாது. இவன் பாருங்க, அப்பா கிட்ட இருக்கும்போது சாப்பாட்டுக்கெல்லாம் அவனுக்கு பிரச்சனையே இல்லை, நல்லா தான் இருந்தான். காசை வாங்கின்னு போயிட்டு முன்னேறினா முன்னும் ஏறல. என்னைக்குமே ஆசீர்வாதம் இல்லாதவன் அவன் வாழ்க்கையில் ப்ராஸ்பர் ஆகவே மாட்டான். இப்போ எங்கோ வேலை செய்யறான் பாருங்க. என்ன வேலை? கலெக்டர் வேலை செய்யறான். வீட்டில் ஏதாவது ஒரு பேப்பர் விழுந்தா எடுக்கிறது இல்லை, கீழே ஒரு டம்ளர் எடுக்கிறது இல்லை, அப்படியே நீலிக்கிட்டு போறது. அங்க பன்னிக்கு வேலை செய்யறான். ಹಂದಿ ಮೇಯಿಸುವ ಕೆಲಸ. பன்றி சாப்பிடுற சாப்பாட்டு மேல ஆசை. அங்க பர்கர் கிடையாது, நோ பர்கர். அங்க பிஸா இல்ல, நோ பிஸா. அப்ப யோசித்து பாருங்க. அப்போ ஊதாரியா யூதன் இருக்கவே மாட்டான். ஹல்லேலூயா. புரிஞ்சுங்களா? அங்க அழ ஆரம்பிக்கிறான். மனம் திரும்பி அங்க நல்லா உதத்தை சாப்பிட்ட பிறகு, உதத்தின பிறகு இல்லையா, பன்றிக்கு கிடைக்கிறது கூட அவனுக்கு கிடைக்கல. தரித்திரா உங்களுக்கு பயங்கர இதை கொண்டு வரும். தரித்திரம் உங்க வாழ்க்கையில
உங்களை டஸ்ட்பின்ல கொண்டு போய் சேர்த்துரும். இப்போ மனம் திரும்பி ஜெபம் பண்றாங்க. ஆண்டவரே, உமக்கும் என் தகப்பனுக்கும் நான் துரோகம் செய்து விட்டேன். எங்க அப்பா வீட்டில் இருக்கிற வேலைக்காரர் எவ்வளோ சந்தோஷமா இருக்கிறாங்க, அங்க போயிட்டு நான் வேலைக்கு சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மறுபடியும் வருகிறான். எப்போ கர்த்தரை விட்டு நீங்க தூரம் போயிடுறீங்களோ ஆரம்பம் நல்லாம தான் இருக்கும். இந்த சபையில கூட நிறைய பேர் விட்டு சில பேர் போனாங்க, சில பேர் செத்தே போயிட்டாங்க. சமீமாவை கூட சில பேர் 2 பேரும் கணவன் மனைவி கூட செத்தே போயிட்டாங்க. கேட்பார் பேச்செல்லாம் கேட்டுக்கின்னு ராத்திரியெல்லாம் ஊழியக்காரனை பற்றி வச்சுன்னு ஜாலியாக பேசுன்னு இருந்தவங்க. அவங்கெல்லாம் என்னை பற்றியெல்லாம் நல்லா பேசுவாங்க. இந்த பாஸ்டர் நம்மக்கிட்டலாம் பேசுகிறதில்ல, அவங்ககிட்ட தான் பேசுகிறாரு, இவங்ககிட்ட தான் பேசுகிறாரு, அந்த பிரதர்கிட்ட பேசுகிறாரு, இந்த சிஸ்டர்கிட்டலாம் பேசுகிறாரு, நம்மளை கண்டெல்லாம் ஆகுறதில்ல, இப்படியெல்லாம் பேசினவங்க செத்துட்டாங்க. புரிஞ்சுங்களா? ஹல்லேலூயா. ஸோ தேவ அன்பு பிள்ளைகளை அதான் நான் சொல்கிறேன், நீங்கள் எப்பவுமே மற்றவங்களை மேலே உயர்த்தணுமே தவிர, மற்றவங்கள உங்களால் மேலே கொண்டு வரணும் தவிர, உங்களால் அவங்க கீழே போகிறதுக்கு சான்ஸ் கொடுக்கவே கூடாது. இப்போ அவன் மனம் திரும்பி அப்பா கிட்ட வரான், வேலை கேட்க வரான். அவங்க அப்பா அவனுக்கு தலையில் எண்ணெயை தடவி அவனை கட்டி அணைச்சி முத்தமிட்டு அவனை முத்திரை மோதிரத்தையும் புதிய வஸ்திரத்தையும் செருப்பும் அவனுக்கு ஆண்டவர் கொடுக்கும்படியாக கிருபை செய்கிறார். கைகளை தட்டுங்க. எப்போ தேவன் கிட்ட திரும்பி வருகிறாயோ ತಿರುಗಿ ಬರುವಾಗ உன் வாழ்க்கை சுறுசுறுப்பா மாறும். ஹல்லேலூயா, சுருக்காகிருತ್ತದೆ. சொல்லுங்க. ஆமென். அப்போ ஊதாரியா இருந்தீங்கன்னா பன்னி சாப்பிட்ற சாப்பாடு தான் உங்க வாழ்க்கையில. சொல்லுங்க. ಬೇಜವಾಬ್ದಾರಿ ಇದ್ದಾಗ ಹಂದಿ ತಿನ್ನುವ ಊಟನ ತಿನ್ಬೇಕು. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 4வது காரியம், இந்த ஊதாரியா இருக்க மாட்டேன்னு ஜெபம் பண்ணிடலாமா? அன்பு தகப்பனே, நாங்க ஊதாரியா இருக்க மாட்டோம். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் ஊதாரியா இருக்க மாட்டேன். ಬೇಜವಾಬ್ದಾರಿಯಿಂದ ಇರೋದಿಲ್ಲ. அப்பா தகப்பனே, யாரதன ஆஸ்தியை வச்சு நான் கணக்கு போட மாட்டேன். ಯಾರ ಆಸ್ತಿನ ಲೆಕ್ಕಕ್ಕೆ ಇದು ಮಾಡೋದಿಲ್ಲ. எனக்கு வர்றதுதான் நான் உங்களிடத்துல நான் பெற்றுக்கொள்வேன். ನನಗೆ ಬರೋದು ನಿಮ್ಮ ಹತ್ರ. என்ன நீ ஆசீர்வதியும். ஹல்லேலூயா, ஆசீர்வாத. ஏனால மத்தவங்க நல்லா இருக்கணும், மத்தவரு ಚೆನ್ನಾಗಿರಬೇಕು. என்ன உயர்த்துங்க இயேசு நாமத்துல. ஆமென். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா. நடக்குமா நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன், ஒரு அற்புதம் நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன். நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன், ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். யாரும் நினைத்தினா வேளையில் அற்புதம் செய்தீரே, யாரும் நினைத்தினா வழியிலும் அற்புதம் செய்தீரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் உடன்பாடற்றவரே. மிகுவே இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நிர்வாணனாயிருப்பவரே. கைலத்தி. சோ இப்போது 4வது காரியத்துக்கு போறோம். எஸ், ஃபோர்த். மணி பிரின்சிபல். சொல்லுங்க. மணி பிரின்சிபல் அப்படின்னா என்ன? மணினா மணி பிரின்சிபல்னா எங்க கிளாஸ்ல பிரின்சிபல் இருக்காரு. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் மணி பிரின்சிபல்? பணத்தை ஆளுகை செய்வது. எஸ், ரூல் ஓவர் ಮಾಡೋದು. மணி பிரின்சிபல். ஒரு யூதங்கிட்ட அவன் சம்பாதிக்கும் போது வர்ற பணம், அது என்ன பண்ணுவான்னா, அவன் ஃபர்ஸ்ட் ஆண்டவருக்கு தசமபாக கொடுத்துருவானா. ஹல்லேலூயா. தைத்தீஸ் அப்படியே வச்சிருக்க மாட்டான். இப்போ உங்ககிட்ட ஒரு 10 லட்சம் இருக்குதுன்னு வச்சுங்க, பத்திரமா நீங்க என்ன பண்றீங்க, பீரோலையும் எங்கேயோ வச்சிடுறீங்க. நல்லது தான், வைக்கிறது தப்பு என்ன கிடையாது. ஆனா ஒரு 10 வருஷம் ஆயிடுது, அந்த 10 லட்சம் எடுத்தீங்கன்னு வச்சுங்க, 5 லட்சம் வேல்யூ தான் இருக்கும் அதுக்கு. ಎಸ್, 5 ಲಕ್ಷದ ವ್ಯಾಲ್ಯೂ ಇರುತ್ತೆ. புரியலையா? ಅರ್ಥ ಆಗಿಲ್ಲ.
அந்த 10 லட்சம் பேங்க்ல நீங்க போட்டிருந்தீங்கன்னா டபுளா மாறி இருக்கும். எஸ். அதே அந்த 10 லட்சத்துக்கு ஒரு சைட்டு வாங்கியிருந்தீங்கன்னு வச்சுக்கோ, இல்லை ஒரு 10 லட்சத்துக்கு நகை வாங்கியிருந்தீங்கன்னு வச்சுக்கோ, 10 வருஷம் விற்று நீங்கள் விற்கும்போது அது 30 லட்சமா மாறிடும், இல்லை 40 லட்சமா மாறிடும். அப்போ அந்த 10 லட்சம் அப்படியே வச்சிருக்கீங்கன்னு வச்சுங்க, இது வந்து கஞ்சத்தனம். நீங்க வந்து உங்க வாழ்க்கையில வந்து அந்த மணி பிரின்சிபல் வந்து உங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம். ஆனா யூதா அப்படி இருக்க மாட்டான், இன்வெஸ்ட் பண்ணுவான். ஹalleluya. என்ன பண்ணுவான்? இன்வெஸ்ட் ಮಾಡ್ತಾನೆ. இன்வெஸ்ட் பண்ணுவான். இதெல்லாம் எப்படி பாஸ்டர்? எத்தனை ஓடிறானுங்களா பாஸ்டர், அதனால தான் நான் இது பண்றது இல்லை அப்படின்னா, உன் வாழ்க்கையில நீ இந்த உலகத்தில் இருக்கிறது அப்படி தான் இருக்கும். பரலோகத்துக்கு தான் போயிடணும், அங்கே யாரும் ஓட மாட்டாங்க. இப்போ இந்த உலகத்தில் வாழணும்னா நீ ஆண்டவர் நம்பிக்கையா வைக்கும்போது ஆண்டவர் உன் வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்வார். அப்போ ஆண்டவர் இயேசு தான் இந்த உலகத்தில் ஒரு ஓமையை சொல்லுகிறார், ஒரு கதையை சொல்லுகிறார் சாமியத ரூபದಲ್ಲಿ. அப்போ பணம் வந்தால் என்ன செய்யணும்? நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுவோம், என்ன புடவை வாங்கலாம், இல்லை நீங்கள் வாங்குறது தப்பு இல்லை, அது வேல்யூ தெரியணும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் எங்கப்பா நான் பார்த்துருக்கீங்களா, நான் ஷூட் போட்டிருப்பேன், என் வீட்டில் இருக்கும்போது டக்குன்னு வேற ட்ரெஸ் நான் போட்டிருப்பேன். எதுக்கு எங்கெங்க போடணும்னு ஒரு பிரின்சிபல் இருக்குது. ஹalleluya. புரிஞ்சுங்களா? ஹalleluya. ஸோ எது போட்டால் எது எப்படி சாப்பிடணுன்ற ஒரு நாகரிகம் நம்ம வாழ்க்கையில் தெரியணும். புரிஞ்சுங்களா? ஹalleluya. ஸோ யூதங்கிட்ட அது இருக்கிறது, அதான் சொல்ல வரேன். யூதங்கிட்ட என்ன இருக்கிறது? அது இருக்கிறது. இங்க பாருங்க, நான் சொல்லிடுறேன், யாரும் வாசிக்காதீங்க. Matthew chapter 25 verse 14 to 30, it going to what indicate here? இங்க இயேசு வந்து ஒரு ஓமையை சொல்லுகிறார். ஒருவன் என்ன பண்றான், 1 அதாவது 14 15 மட்டும் வாசிங்க. ದೇಶಾಂತರಕ್ಕೆ ಹೋಗುವ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ತನ್ನ ಆಳುಗಳನ್ನು ಕರೆದು ಅವರಿಗೆ ತನ್ನ ಆಸ್ತಿಯನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟಂತಿರುವುದು. ಅವನು ಒಬ್ಬನಿಗೆ 5 ತಲಾಂತು, ಒಬ್ಬನಿಗೆ 2, ಒಬ್ಬನಿಗೆ 1. ஓகே. அன்றியும் பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. இப்ப 15வது வசனம். அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும், ஒருவனிடத்தில் 2 தாலந்தும், ஒருவனிடத்தில் 1 தாலந்தும் கொடுத்து உடனே என்ன பண்ண பிரயாணப்பட்டு போனான். இங்க நல்லா கவனிச்சுங்க. இப்போ ஆண்டவர் சொல்ற ஒரு கதை, மணி பிரின்சிபல் இப்ப சொல்லிட்டு இருக்கிறது. பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். பணத்தை என்ன பண்ணணும்? இன்வெஸ்ட் ಮಾಡಬೇಕು. இன்வெஸ்ட் பண்ணணும். சொல்லுங்க. ಹಣವನ್ನು ಇನ್ವೆಸ್ಟ್ ಮಾಡಬೇಕು. அப்படியே வச்சிருந்தீங்கன்னா துரும்பு பிடிச்சு போயிடும், திருடன் எடுத்துட்டு போயிடுவான். கிளு பிடிதோಗುತ್ತೆ, திருடன் கூட எடுத்துட்டு போயிடுவான். பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும். புரிஞ்சுங்களா? பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும். இந்த புதிய வருஷத்துல நல்ல டிப்ஸ் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும். இங்க ஆண்டவர் ஒருத்தனுக்கு 5 காசு, ஒருத்தனுக்கு வந்து 2 காசு, ஒருத்தனுக்கு வந்து 1 காசு. இது என்ன பாஸ்டர், ஆண்டவர் ரொம்ப மோசம். எல்லாருக்கும் சரி சமமா தானே தெரியணும். ஆண்டவர் தெரியும் யார் யாருக்கு என்னென்ன டேலண்ட்னு. ஹalleluya. தேவருக்கு புரிஞ்சுங்களா? நீங்க எல்லாம் பாரு, பணக்காரனை பார்த்து ஆண்டவர் தெரியும். நீங்க ஏன் ஏழையா இருக்கிறனாக்கா நீங்க சோம்பேறியா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் விட்டாரு. நீங்க பணக்காரனா மாறணும்னா ஆண்டவர் நோக்கும் போது அவர்கிட்ட இருக்க எல்லாமே உங்களுக்கு வரும். இது நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ 5 தாலண்ட் ஒருத்தனுக்கு கொடுத்தார், இங்க 2 தாலண்ட் கொடுத்தார், 1 தாலண்ட் கொடுத்தார். அவன் வெகு காலமான பிறகு வந்து மறுபடியும் கேட்குறான் என்ன ஆச்சுன்னு. அப்போ 5 டேலண்ட் ஆக இருக்கிறவன், 5 தாலண்ட் பெற்றவன் 10 டேலண்டாக கொடுக்குறான். 10 இவர் கேட்கவே இல்லை. எஸ். ஹலோ. ஹalleluya. கேளலே இல்ல, கொடுத்து தான் கேட்குறாரு. அப்போ 5 கொடுத்தவன் 10ஆக மாத்தி கொடுக்குறான். 10ஆಗಿ ಮಾರ್ಪಡಿಸ್ತಾನ. 2 கொடுத்தவன் 4ஆக மாத்தி கொடுக்குறான். 4 ತಲಾಂತು. 1 கொடுத்தவன் 1 எடுத்து வந்து கொடுக்குறான். 1 ತಂದು ಕೊಟ್ಟ. இப்போ ஆண்டவர் சொல்றார், பாரு அவங்களுக்கு கொடுத்ததான் உனக்கும் கொடுத்தேன், ஆனா காசு தான். ஆனா 5 படுத்தவன் அவன் என்ன பண்ணா 10ஆಗಿ மாத்திருந்தான்.
2 கொடுத்தவன் 4 பண்ணான். நீ 1 கொடுத்த இன்னொன்று 2 பண்ணியிருக்கணும் இல்லையா? எஸ். நீ மட்டும் ஏன் 1 அப்படியே வச்சிருக்கிறாய்? அப்போ தேவ அன்பு பிள்ளைகளை மணி இன்வெஸ்ட் நாம் பண்ணணுமா? அப்போ 5 கொடுத்தவன் தன்னுடைய பிஸ்னஸில் அவன் சொல்கிறான், நான் பிஸ்னஸ் பண்ணேன், அது மூலமாக எனக்கு இன்னும் 5 வந்தது. ஹல்லேலூயா. இன்னும் 5. ஒரு கம்ப்யூட்டர் உனக்கு வந்துச்சுன்னா அது மூலமாக வந்துட்டு இருக்கணும். என் வாழ்க்கையில் ஒரு கம்ப்யூட்டர் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்க எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா? ஒரு கம்ப்யூட்டர் மூலமாக இன்னைக்கு எண்ணற்ற கம்ப்யூட்டர் நான் வாங்கினேன். கைகளை தட்டுங்க. Thank you Jesus. ஒரு செகண்ட் ஹேண்ட்ல டிவிஎஸ் மூலமா, ஒரு சைக்கிள் மூலமா அநேக வாகனங்களை இன்னைக்கு நான் வாங்கினேன். அநேக வாகனங்களை. கைகளை தட்டுங்க. ஹல்லேலூயா. Thank you Jesus. இதுதான் ஆசீர்வாதம். Amen. இதுதான் ஆசீர்வாதம். Blessing. இது வரைக்கும் 2 காரை விதைச்சிருக்கிறேன், பல பைக்கை நான் விதைச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. நாளைக்கு கூட என் ஸ்கார்பியோ ஒரு ஊழியக்காரனுக்கு விதைக்க போறேன். அது தெரியுமா உங்களுக்கு? அப்போ தேவ அன்பு பிள்ளைகளை நாம் கொடுக்கிற ஒரு பிள்ளையாக மாறணும். ಕೊಡುವ ಮಕ್ಕಳಾಗಿ ಮಾರ್ಪಡಬೇಕು. அப்பதான் உங்க வாழ்க்கையில நீங்க வாலா இருக்க மாட்டீங்க, தலையா இருப்பீங்க. தலையாகிರ್ತೇವೆ. இப்போ 5 காசு கொடுத்தவன் மறுபடியும் வரான், கேக்குறான், வாட் ஹேப்பன்ட்? ஐ கேவ் யூ. நோ. ಕೊಟ್ನಲ್ಲ, ಏನ್ ಮಾಡಿದೆ? நான் கொடுத்தேன் இல்லையா, இது எங்க? ஹல்லேலூயா. அப்ப அவன் 10 கொடுக்குறான், ரொம்ப சந்தோஷப்படுறாரு. என்னுடைய ராஜ்யத்துக்குள்ள நீ இளைப்பாரு. ஹல்லேலூயா. வாயா ராஜ்யத்துக்கு வா. ஆமென். அப்போ சுறுசுறுப்பா உழைக்கிறவனை கண்டா பரலோகத்துல கிடைக்கும். ஹல்லேலூயா. உங்களை பரலோகத்துல கூட்டு போனா அங்கேயே நீங்க என்ன பண்ணிடுவீங்க? தூங்கிடுவீங்க. அங்கே என்ன ஆயிடுவீங்க? எஸ். அப்போ 2வது காரணம் கூட, நீ கூட பலே நீ 4ஆக பண்ணியிருக்கிறாய். நான் கேட்டிருந்த 2 தான் கொடுத்துதான் கேட்க வர்றாரு அவரு. அவன் 4ஆக கொடுக்குறான். 4 கூடன்னு கேட்கல, ஆனா அவனையும் என் ராஜ்யத்துக்கு வான்றாரு. ஒருத்தன் அப்படியே வச்சிருக்கிறான். ஆண்டவர் அவனை பார்த்து திட்டுறாரு, புரிஞ்சுங்களா? அதே போலதான் உங்க தசம பாவம் கூட ஜாஸ்தி ஆயிட்டே போகணும். அப்படியே இருக்கக்கூடாது. நான் 1000 ரூபாய்க்கு மேல கொடுக்க மாட்டேன் சாமி. ஒரு அம்மா அப்படித்தான் இருந்தாங்க. இந்த சர்ச்சுக்கு 20 வருஷமா வந்தாங்க, இப்போ கொஞ்சம் காலமா வர்றதில்லை. 500 ரூபாய்க்கு மேல கொடுக்கவே மாட்டாங்க. அப்போதுலேருந்து 300 ரூபாய், அப்புறமா 500 ரூபாய், கடைசியில் கொஞ்சம் 1000 ரூபாய் கிட்ட என்னமோ வந்துட்டாங்க. மெசேஜ் எல்லாம் கேட்ட, அவ்வளோதான். அப்புறம் வரதே இல்லை. இப்போ சேர்த்து வச்சு கை காலெல்லாம் நோவு, அந்த அம்மாவுக்கு வரதுக்கே முடியல இப்போ. புரிஞ்சுங்களா? அப்போ பாருங்க, ஆண்டவருக்கு நீங்கள் கொடுக்கலன்னா வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்க. யூதனா ஃபர்ஸ்ட் ஆண்டவரை தான் முன் வைக்கணும், தேவரನ್ನು ಮುಂದಿಡಬೇಕು. ஃபர்ஸ்ட் கமாண்ட்மெண்ட்ல என்ன சொல்றாரு? என்ன அன்றி வேற தேவர்களே ನಾನಲ್ಲದೆ ಬೇರೆ ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸಬಾರದು, அவரை தான் நீ நேசிக்கணும். ஹல்லேலூயா. அப்போ யோசித்து பாருங்க, இங்க தேவ அன்பு பிள்ளைகளை, இங்க இவன் 1 எடுத்து வந்து கொடுக்குறான். இப்ப நான் கேட்கிறேன், கிறிஸ்தவன் வட்டி கொடலாமா விடக்கூடாதா? ಬಡ್ಡಿ ಕೊಡಬೇಕಾ ಬೇಡವೋ? அதானே கேளுது. நீ அதேன கேள்த்துறா? நோ பாஸ்டர், ಕೊಡಬಾರದು பாஸ்டர். இதுதான் நீங்க தப்பா நினைச்சு வச்சிருக்கிறது. இப்போ பேங்க் எல்லாம் என்ன நடக்குது? வட்டிக்கு தான் விடுது. இங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ வட்டிக்காரனு கொடுத்தாலும் உனக்கு என்ன வந்திருக்கும்? வட்டியாவது கிடைச்சிருக்கு இல்லையா? இன்ட்ரெஸ்ட். அதாவது பேங்க் நியாயமான வட்டி விட்டா தப்பே கிடையாது. உங்களுக்கு தெரியுமா விஷயம்? தெரியாத சபையில தான் ஐயோ இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. அப்போ நியாயமான வட்டிக்கு நீங்க வீடு கட்டியிருக்கிறவங்க எல்லாம் பேங்க்ல இருந்து வாங்கி தான் கட்டியிருப்பான். நியாயமான வட்டி தப்பு கிடையாது. எங்க சொல்ற வட்டிக்காரன் ஏசு தானே சொல்றாரு, வட்டிக்காரன் கொடுத்தாலும் உனக்கு வட்டி கிடைச்சிருக்குமே. ஹல்லேலூயா. எப்பவுமே போதனையை கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். 10% வாங்குறாங்க பாருங்க, அதெல்லாம் தப்பு. பேங்க்லலாம் 1% தான் வாங்குவாங்க. புரிஞ்சுங்களா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ உனக்கு கிடைச்சிருக்குமேன்றாரு. அப்போ மணியை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாம
நீ பணக்காரனாகவும் முடியாது. ஹalleluya. மணியை இன்வெஸ்ட் பண்ணணும். அப்போ இன்வெஸ்ட் எங்கே பண்ணணும்? ஃபஸ்ட்டு வந்ததில் தேவனுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும். ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಇನ್ವೆಸ್ಟ್ ಮಾಡಬೇಕು. அதே போல தான் உங்களுக்கு ஆயுஷ் நாட்கள் எல்லாம் இந்த உலகத்தில் அவரு கொடுத்துருக்காரு. அப்போ நீ ஆண்டவரை நேசிக்கணும். ஆண்டவர் கொடுக்கும்போது என்ன ஆகுதா? இங்க பாருங்க, ஆண்டவருக்கு நீ கொடுக்கும்போது லூக்கா 6:38 ನೀವು ಅಳೆಯುವ ಅಳತೆಯಿಂದಲೇ ನಿಮಗೂ ಅಳೆಯುವರು ಅಂದನು. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. ಹalleluya. ಹalleluya. அப்போ இது ஜெனரலா ಹೇಳಿದ್ದು ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ. ದೇವರು. அப்போ ஆண்டவர் வந்து நீ கொடுக்கும்போது நிரம்பி வழியத்தக்கதான் கொடுக்குறாராம். ತುಂಬಿ ಹೊರಸೂಸುವಷ್ಟು. ஹலோ, இப்போ பேங்க்ல நீ போட்டிங்கன்னா நல்லா தெரிஞ்சுங்க, 10,000 நீங்கள் போட்டு ஒரு மாதமா 2 மாதம் விட்டு கேட்டிங்கன்னா ஒரு 10,000 ரூபாய்க்கு போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு 100 ரூபாய் கிடைக்கும். ஒரு மாதம் விட்டாங்க, ஒரு மாதம் விட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணாக்கா. ஆனால் நீங்கள் ஆண்டவர்கிட்ட கொடுக்கும்போது மல்டிப்ளை ஆகுமா? ಮಲ್ಟಿಪ್ಲೈ ಪ್ಲಸ್ ಬೇರೆ ಮಲ್ಟಿಪ್ಲೈ ಬೇರೆ. ಇದನ್ನ ನೀವು ಸರಿಯಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಂಡಿಲ್ಲ. ಅರ್ಥ ಆಯ್ತಾ? ಎಸ್. 2 + 4 ಎಷ್ಟು? 6. 2 4 8. ಮಲ್ಟಿಪ್ಲೈ ನೋಡಿ 8 ಆಗುತ್ತೆ. ಹalleluya. ಮೋರ್ ಅಲ್ವಾ? ಅದೇ ರೀತಿ 2 + 10 ಎಷ್ಟು? 12. 2 10 20. ಹalleluya. ದಟ್ ಇಸ್ ಮಲ್ಟಿಪ್ಲೈ. ಮಲ್ಟಿಪ್ಲೈ ದೇವರ ಹತ್ರ ಕೊಡುವಾಗ ಮಲ್ಟಿಪ್ಲೈ ಆಗತ್ತೆ. ஆனால் நீங்கள் ஆண்டவர்கிட்ட கொடுக்குறதே இல்லை. நீ என்ன பண்ணுறதில்ல? தேவர பலி கொடோதில்ல. ஆண்டவர்கிட்ட கொடுக்குறதே இல்லை. எனக்கே இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்க? நீங்கள் பிசாசை முன்ன வச்சுறீங்க. இல்லைன்றது வச்சுக்கிறீங்க. இல்லைன்றது முன்னாடி. எப்பவுமே ஆண்டவர் இல்லை, அதான் நேசம். ஒரு யூத வந்து ஆண்டவர் தான் முதல்ல வச்சிருவான். அதனால தான் அவன் இன்னும் ஜம்முன்னு இருக்கான். அப்போ யோசித்து பாருங்க, தேவனுக்கு நீங்க கொடுக்கும்போது மல்டிப்ளை ஆகும். நான் இன்னைக்கு கூட இங்கே காணிக்கை எடுக்கணும்னா கூட, நான் என்னன்னா கூட என் ஜோப்ல இருந்து எதான எடுத்து போட்டு தான் பயந்துட்டு தான் அதை எடுப்பேன் நான். தெரியுமா அது விஷயம்? என் மகன் ஒரு 200 ரூபாய் கேட்டாக்கா நான் ஒரு 250 ரூபாய், ஒரு 50 ரூபாய் ஜாஸ்தி தான் அனுப்புவேன் அவளுக்கு. என் மகனுக்கு அவ்வளோதான். ஏன்னா ஸோ நாம் நிறைவாகப்பட்டவங்க ஆண்டோடைய பிள்ளைன்றது நான் காட்டுறோம். எப்பவுமே வந்து நம்ம அதிகமாக நல்ல காரியத்துக்காக நம்ம பண்ணும்போது உனக்கு நன்மையாக தான் மாறும். ஹalleluya. ಒಳ್ಳೆದೇ ಆಗುತ್ತೆ. ஹalleluya. ஹalleluya. மல்டிபிள் ஆகணும். சொல்லுங்க. எஸ், மல்டிப்ளை ஆಗುತ್ತೆ. ஒரு விதை போட்டா 2 காய் காய்ச்சி காய்க்குது. அது எவ்வளவு காய்? அதான் மல்டிப்ளை. எஸ், ஹalleluya. அப்போ ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு நீ விதைக்கும் போது உங்களுக்கு மல்டிப்ளை ஆகிறது. எஸ், மல்டிப்ளை. அப்போ வார்த்தை உள்ள நீங்க போலன்னா உங்க வாழ்க்கை ஜீரோவா மாறுது. ஜீரோ. சில பேர் சொல்லுவாங்க, ஐயா ஏதோ என்னால் முடிஞ்சது அப்படின்னு நீ தேவனை பிச்சைக்காரனா ஆக்காத, நீ பிச்சைக்காரியா மாறிடுவ. தேவனை கனம் படுத்தணும். தேவரನ್ನು ಘನಪಡಿಸಬೇಕು. கனம் படுத்தாத வரைக்கும் அவருடைய ஆசீர்வாதம் உனக்கு வரவே வராது. ஹalleluya. வரவே வராது. புரிஞ்சுங்களா? ஆண்டுடைய காரியத்தை கனப்படுத்துறதுல நீங்க முந்தி கொள்ள வேண்டுமா? அப்போ உங்க மணி பிரின்சிபல் என்னவா இருக்கணும்? இன்வெஸ்ட் பண்றேன் நான். சொல்லுங்க. எனக்கு வந்த பணத்தை நான் சபைக்காக. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் ஆலயத்தை ஆகார சூன்யமாக வைக்கிறீங்க நீங்க. ஆகார சூன்யವಾಗಿಡ್ತಾ ಇದ್ದೀರಾ. அப்போ என் ஆலயத்தை நல்லா நீங்க நிரம்பி வழி மாதிரி வைங்க. உங்க செய்யற வேலைகள்ல வானத்தின் பல கனிகளை திறந்து நான் நிரப்பாமல் போயிடுவேனா? ஹalleluya. amen. I receive it. எந்த ஒரு இடத்துலனா நம்முடைய இஸ்லாமிய சகோதரர் மசூதி ஓலை குடிசையில் இருக்குதா? இல்லை. அதே பாரு கிறிஸ்தவம் பாருங்க, ஓலை கோட்டில் வச்சுன்னா ஒரு டொக்கு டொக்கும் டொக்கு டொக்கும் தட்டின்னு இருப்பான். ஏன் சொல்லுங்க? ஆண்டுடைய வசனத்தை
நீங்க ஏற்றுக்கொள்வது கிடையாது. ರಿಸೀವ್ ಮಾಡ್ತಾ ಇಲ್ಲ. எப்போ ஆண்டவருடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறீங்களோ நீங்க மத்தவங்களுக்கு கொடுக்கிற பிள்ளையாக மாறுவீங்க. Hallelujah. Amen. I receive it. புரிஞ்சுங்களா? கொஞ்ச காலம் மட்டும் விதைச்சிட்டு சுஸ்தாகிறது கிடையாது. நான் கொடுக்குற வார்த்தை வந்து அவங்கள வாழ்க்கையில உங்களையே மாத்திட்டோம். Hallelujah. I receive it. ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தையை இப்ப நானே சொல்றேனே, நான் 2 காரை விதைச்சேன். 2 காரನ್ನು ಬಿತ್ತಿದ್ರು. ஒன்னு ஜீட்டா விதைச்சிட்டேன், இன்னொன்னு வந்து ஈகோ விதைச்சேன். Hallelujah. இப்போ நாளைக்கு வந்து போடுற பாரு ஸ்டேட்டஸ்ல என் ஸ்கார்பியோ ஒரு ஊழியக்காரருக்கு விதைக்கிறேன். Amen. Thank you Jesus. எவ்வளவு பேர் அது நல்லா இருக்கு எனக்கு கொடுங்க நான் காசு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அவருக்கே நான் சொல்லும்போது நான் காசு கொடுக்குறேன் பாஸ்டர், இல்ல நீ ஊழியத்துக்கு வச்சுக்கோ. Hallelujah. சேவைಗಾಗಿ. ஏன்னா ஆண்டவரை நான் நேசிக்கிறேன்னு நான் சொல்றேன். நான் Amen. I love God. Yes, I love God. இன்னைக்கு வரைக்கும் நான் நிக்கிறேன்னா நான் ஆண்டவரை நேசிக்கிறேன். தேவர மேலிರುವ ಪ್ರೀತಿ. தேவராஜ்யத்தை நான் கட்டுறேன். தேவராஜா கட்டுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். Hallelujah. சோ தேவ அன்பு பிள்ளைகளை நாம் இன்வெஸ்ட் பண்ணணும். தேவராஜ்யத்துக்காக இன்வெஸ்ட் பண்ண அதான் நான் சொல்றேன். Amen. நீங்க எல்லாம் ஒரு சின்ன சின்ன மூக்குத்தியோ அது போட்டு ஏதோ சொல்லி சொல்லி பாடுறீங்க, அதால் தான் வருவது கிடையாது. நானே மறந்துட்டு இருந்தேன். இந்த எத்தனை முறை நான் வந்து பிரசங்கம் கொடுத்தேன், எனக்கு நான் கார் விதைச்சிருக்கிறேன் பைக் விதைச்சிருக்கேன் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஹல்லேலூயா. Hallelujah. இப்போ ஏன் அப்படி சொல்றேன்னா, ஸோ ஒரு யூதன் வந்து நல்லா இருக்கிறான்னா அவன் விதைக்கிறான். ಬಿತ್ತುತ್ತಾರೆ. விதைக்கும் போது அவன் வாழ்க்கையில அவனுக்கு ஆண்டவர் மல்டிபிளாக கொடுக்கிறாரு. Amen. Receive it. இது நினைக்கணும் நீங்க. ஹல்லேலூயா. Hallelujah. இது நீங்க நினைக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ தேவ அன்பு பிள்ளைகளை நான் விதைக்கிறேன். ನಾನು ಬಿತ್ತುವೆ. மணியை வந்து அப்படியே வச்சு கூடாது. ದುಡ್ಡು ಹಾಗೆ நான் சொன்னேன் கேமரா எல்லாம் வாங்கணும், எவ்வளோ லைட்டுங்கள் எல்லாம் அப்படி இருக்குது. என்னைக்கானா ஒருத்தரானா எதனா சொல்லியிருக்கீங்களா? நான் சொன்னேன் பாரு, எதனா வாங்கியிருக்கீங்களா? எதுவும் வாங்குறது இல்லை. நீங்கள் உங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் கஷ்டங்களே முன்னாடி வைக்கிறீங்க. உங்கள் கஷ்டங்களை முன்னாடி வைக்கும்போது உங்கள் வாழ்க்கையும் முன்னேறாவது. நீங்கள் ஆண்டவரை முன்ன வைக்கல, நீங்கள் கஷ்டத்தை முன்ன வச்சுட்டீங்க. எப்போ நீங்கள் ஆண்டவரை முன்ன வைக்கிறீங்களோ, என் பிரச்சனை இல்லை எனக்கு முக்கியம், தேவ காரியம் செய்யறது தான் எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு எப்போ ஆண்டவரை முன்ன வைக்கிறீங்களோ உங்க வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார். Amen. Receive it. புரிஞ்சுங்களா? என் வாழ்க்கையில் அப்படித்தானே. என் மனைவி வேலைக்கு போல, நானும் வந்து ஊழியத்தை ஆடிக்கிறப்போ என் 3 பிள்ளைங்களும் குட்டி குட்டி பிள்ளைங்க ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைச்சாரு. எனக்கு யாருன்னா துட்டு கொடுப்பாங்களான்னு அப்படின்னு நினைச்சிருந்தேன்னா நான் ஊழியமே ஸ்டார்ட் பண்ணிக்க மாட்டேன். நான் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வச்சேன். Hallelujah. இன்னைக்கு வரைக்கும் என் ஆண்டவர் தலையா தான் வச்சிருக்காரு. Amen. Hallelujah. கைகளை தட்ட மாட்டீங்க. Jesus. இதுதாங்க விசுவாசம். I invest myself to God. Hallelujah. I invest. If you not invest yourself to God, God never going to touch you. God never going to make you prosper. When you going to invest yourself to God, God is watching you. Hallelujah. You going to Bless. உங்களுக்கு தெரியுமா, நான் சொன்னேன் ஒரு டீ நீ வாங்கிட்டேன்னு வச்சுக்கோ, ஆண்டவருக்கு இஷ்டமே ஆகாது. நீ கொடுக்க வேண்டிய நீ ஆண்டா வாங்கினேன்னு ஆண்டவர் கேட்பார். தெரியுமா உங்களுக்கு? இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது உங்களுக்கு. ஹல்லேலூயா. Hallelujah. அப்போ தேவ அன்பு பிள்ளைகளை நான் இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்லி ஜெபிக்கலாமா? Yes, amen. Loving Father, I am going to invest my master your kingdom shake. ನಿಮ್ಮ ದೇವ ರಾಜ್ಯಕ್ಕಾಗಿ ಉಮ್ಮಡಿಯ ರಾಜ್ಯத்துக்காக நான் விதைக்கிறேன் ராஜா. தகப்பனே நீ கொடுக்கறதெல்லாம் தகப்பனே முதல் என்பது 10 கமாண்ட்மெண்ட்ல பார்க்கும்போது ஆகட்டும், அப்பா இயேசு கிறிஸ்து 2 கமாண்ட்மெண்ட் பண்றதுன்னு ஆகட்டும், தேவ ராஜ்யத்துக்காக ராஜா இன்வெஸ்ட் பண்ற ஒரு பிள்ளையாக எங்களை மாற்றுவீராக. தகப்பனே நாங்கள் செய்கிற எல்லா வியாபாரத்திலையும் தகப்பனே அது தகப்பனே அப்பா ராஜா பலுகி பெருக கிருபை செய்வீராக. எங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். அப்போ இப்போ 5வது வார்த்தை. அப்போ தேவ அன்பு பிள்ளைகளை 5வது வார்த்தை, யூதன் என்ன பண்ணுவான், அவன் புத்தியை யூஸ் பண்ண மாட்டான். ಅವನ ಬುದ್ಧಿಯನ್ನು ಯೂಸ್ ಮಾಡೋದಿಲ್ಲ. கர்த்தர்கிட்ட ஞானத்தை கேட்பான். ದೇವರ ಬಳಿ ಜ್ಞಾನವನ್ನು ಕೇಳ್ತಾರೆ. ஆண்டவரே நான் நடக்க வேண்டிய வழியை நீ எனக்கு போதி தரலாம். ஹல்லேலூயா. எப்பவுமே தேவன்கிட்ட ஞானத்தை கேட்கணும். சங்கீதம் 25:4-5, Psalms chapter 25 verse 4 and 5. ಯೆಹೋವನೇ
ನಿನ್ನ ಮಾರ್ಗವನ್ನು ನನಗೆ ತಿಳಿಸು, ನೀನು ಒಪ್ಪುವ ದಾರಿಯನ್ನು ತೋರಿಸು, ನಿನ್ನ ಸತ್ಯಾನುಸಾರವಾಗಿ ನನ್ನನ್ನು ನಡೆಸುತ್ತಾ உபதேசிசு. ஹalleluya. உன் வழியை எனக்கு காண்பியும். ஹalleluya. உங்க வழி, நாம் நடக்க வேண்டிய வழியை ஆண்டவர் கேட்கணும். ஆண்டவரே இந்த நாள் கொடுத்தீங்க, நான் என்ன நடக்கணும், நான் நடக்க வேண்டிய வழியை காட்டுங்க. சொல்லுங்க, வாயை திறந்து சொல்ல. ரிப்பீட். ನಾನು ನಡೆಯಬೇಕಾದ ಮಾರ್ಗವನ್ನು ತೋರಿಸಿ. அப்பா நான் நடக்க வேண்டிய வழி, நாளை வேஸ்ட் பண்ண கூடாதுங்க. இப்ப தெரியாது உங்களுக்கெல்லாம், ಸಮಯ ವೇಸ್ಟ್ ಮಾಡಬಾರದು. தெரியாது. 50 வயசு கிராஸ் ஆயிடுச்சுன்னா பாடியே என்ன ஆயிடும், அப்படியே ஆயிடும். ஹalleluya. தலை சுத்தம், ஒரு வேலை செய்ய முடியாது. உங்க சரீரம் உங்களுக்கே கஷ்டமா தோணும். அதனால தான் சுறுசுறுப்பா இருக்கணும்னு சொல்றாங்க. ஹalleluya. அப்போ தேவனிடத்தை ஞானத்தை கேட்கணுமா? ஆண்டவரே நீங்க நான் நடக்க வேண்டிய வழியை காட்டுங்க. ஏன் அவர்கிட்ட கேட்கணும்? அவரு தான் இந்த உலகத்தின் படைப்பாளர், அவருக்கு தான் வழி தெரியும். ஸோ அவர்கிட்ட நம்ம வழி கேட்கும்போது, அந்த வழியில நீங்க நடக்கும்போது, அவருடைய சத்தியத்துக்கு அனுசாரமாக நீங்க நடக்கும்போது, அவருடைய சத்திய வசனத்துக்கு அனுசாரமாக நடக்கும்போது நீங்க வளர ஆரம்பிக்கிறீங்க. ಬೆಳಿತೀವಿ. ಆಮೆನ್. நீங்க வளர ஆரம்பிக்கிறீங்க. ஹalleluya. ஹalleluya. நீங்க ஜெபிக்கும் போது என்ன பண்ணோம்? தேவனே எப்படி ஜெபிக்கணும் பாருங்க. சங்கீதம் 32:8, சாம்ஸ் 32:8. நீ நடக்க வேண்டிய வழியை நான் காட்டுறேன்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. ஆமென். இப்போ எங்கன்னா நீங்க போயிட்டு வர உங்க டாடிக்கு மம்மிக்கு சொல்லிட்டு போறீங்கன்னு வச்சுக்கோ, உஷாரா போயிட்டு வாமாங்க அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? ಹೇಳ್ತೀವಿ. பார்த்து சரியான டைமுக்கு வந்துடு, நேரத்துக்கு கரெக்டாக சாப்பிடு, இதெல்லாம் அப்பா அம்மா தான் சொல்லுவாங்க. மற்றவங்க போயிட்டாப்பா அப்படின்வாங்க மற்றவங்க எல்லாம். ஆனா உங்க தாய் தகப்பன் தான் அப்படி சொல்லுவாரு. அதே போல அந்த தகப்பன் எப்படி சொல்லுவாரு? உங்களை அவர் பாதுகாப்பார். ஹalleluya. அவர் பாதுகாப்பார். ஹalleluya. நீங்க என்ன பண்றீங்க? உங்களுக்கு ஃப்ரெண்டு இவங்க பேச்சியை கேட்டு நான் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிட்டேன், இது கவிக்குச்சு அப்படின்னு நீங்க பண்ணுவீங்க. ஆனா இங்க ஆண்டவரை கேட்டு தான் ஒரு யூதன் பண்ணுவான். ஆண்டவருடைய ஆலோசனைப்படி அவன் நடக்கும்போது அவன் செய்யற காரியம், அவன் போற இடமெல்லாம் வாய்க்கும். கைகளை தட்டுங்க. தேவர ஆலோசனையಂತೆ ನಡೆಯಬೇಕು. ஒரு வேலை செய்தாலும் ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்டு கேட்டு நம்ம செய்யும்போது நமக்கு ஞானமும் வளமும் ஆண்டவர் கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. 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 அப்போ நான் தேவ ஞானத்துல நடப்பேன். சொல்லுங்க. ನಾನು ದೇವರ ಜ್ಞಾನದಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತೇನೆ. ಅದಕ್ಕೆ ಜಪಿಸಲ್ಲಮ್ಮ. அன்பு தகப்பனே, இந்த புதிய வருஷத்துல ராஜா தேவ ஞானத்தால நான் நடக்க வேண்டிய வழியை நானா நடக்கிறதில்ல ராஜா, நீங்க எனக்கு போதியும், நீங்க என்னோட கூட வாங்க, என்னை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. அப்பா இந்த ஆண்டு நான் நடக்கிற வழியெல்லாம் ப்ராஸ்பராக மாற்றுங்க. என் வாழ்க்கையில் ராஜா பெரிய காரியங்களை கொண்டு வாங்க. இயேசு நாமத்தை ஜெபிக்கிறேன். ஆமென். நல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் உடன்பாடற்றவரே, நல்லவரே, வல்லவரே, சொல்வதிலும் செயல்வதிலும் உடன்பாடற்றவரே, மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே, மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீ அரணாயிருப்பவனே. சொல்லுங்க. நீங்க ஆண்டவர்கிட்ட ஞானம் கேட்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு ஞானத்தை தருவார். நண்பன் போல அவர் மாறிடுவார். உங்க நண்பன்கிட்ட சொன்னீங்கன்னா அவன் எடுத்து போய் ஊருக்கே டமார் பட்டு உங்க வேலை வாழ்க்கையமா போயிடும். ஆனா ஆண்டவர்கிட்ட சொன்னீங்கன்னா சோதமுக்கு வருகிற எல்லா பிரச்சனையும் உனக்கு சொல்லுவார் ஆண்டவர். அவர் உன்னோட கூட பேசுவார். சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் மேல ஞானத்தை நம்ம கேட்டு நம்ம செயல்படணும். இப்போ ஆறாவது காரியம், இது ரொம்ப முக்கியமா ஜாலியா இருக்கும். ஒரு ஜூஸ் குடும்பத்திலையும் அவன் செய்யற எல்லா காரியத்திலையும் அவன் நிரம்பி வழிகிறான்.
எப்படின்னு பார்க்கலாம். தன் மனைவியை நல்லா வைத்துக் கொள்ளுவான், ஹல்லேலூயா. தன் பிள்ளைகளை நல்லா வச்சிருப்பான், தன் சபையை நல்லா வச்சிருப்பான், தன் வயலில் விளைகிற விளைச்சல் எல்லாம் என்ன பண்ணுவான், என்னென்ன பண்ணுவான்றது இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க. ஹல்லேலூயா. அவனுடைய ஆடு மாடுகளும் பெருக்கமாக இருக்கும். நீங்கள்லாம் இதை பார்க்கும்போது உபாகமும் 28 நீங்கள் பார்க்கலாம். தர்மோபதேச காண்ட அவன் ஆண்டுடைய சித்தத்தின்படி நடக்கிறதுனால அவன் பிள்ளைகள் எல்லாம் பலுகி பெறுவாங்க. அவன் கர்ப்பத்தின் கனி இதெல்லாமே நல்லா பலுகி பெருகும். ஹல்லேலூயா. எதுவுமே நோயா இருக்காதான் சொல்லுங்க. யாவது நோவிரோதி எதுவுமே நோயா இருக்காது. அப்போ அவன் கர்ப்பத்தின் பெருக்கமெல்லாம் நிறைய பெருகும். அப்புறம் ஆடு மாடுகள் நல்ல கொழு கொழுன்னு இருக்குமா. ஆட்டு சாணத்துல இருந்து துட்டு வரும். ஆடு மாடுடைய அந்த சர்ம கட் பண்றதுனால அதுல எல்லாம் அவன் பைசா வரும். அப்போ அவன் பாருங்க எல்லாத்துலயும் அவன் சிறப்பாக இருப்பான். அப்போ அவன் வயல்ல விளையுது பாருங்க தேவ அன்பு பிள்ளைகளே. அவன் வயல்ல விளையும் போது அந்த அரிசி இங்க அந்த கோதுமை எல்லாம் விழுந்தாலும் ஆண்டவர் சொல்லுவாரு அது ஏழைங்களுக்கு விட்டுருன்னு சொல்லிடுவாங்க. படவரிகே விட்டுடு. அப்போ பறவைகளுக்கு கொஞ்சம் விட்டுருன்னு சொல்லிடுவாரு. பட்சிகளுக்கு. அப்போ இந்த யூதன் செய்யற ஒவ்வொரு காரியத்திலையும் வேலைக்காரிலேருந்து பிடிச்சி ஆடு மாடுகள்லேருந்து பிடிச்சி வயலில் இருக்கிற காக்கா குருவிகள் அப்புறம் ஏழை எளிய மக்கள் இது எல்லாமே நல்லா செழிப்பாக சந்தோஷமா வளருது. சொல்லுங்க. ஹல்லேலூயா. யூதன் வந்து இப்படி எல்லாம் செய்வான். ஸோ நம்ம வாழ்க்கையில கூட தேவ அன்பு பிள்ளைகளை நாம் நிறைய பேருக்கு நன்மைகள் செய்யணும். பாருங்க அப்புறமா அந்த வேலைக்காரங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுத்துடணும். வேலைக்காரனுங்கெல்லாம் சம்பளத்தை கொடுத்துடணும், வச்சிருக்கூடாது, ஏமாற்றக்கூடாது. இந்த டியூட்ரானமி 24:15 எடுத்துக்கொள்ளலாம். ಏನು ಅನ್ಯಾಯ ಮಾಡದೆ ದಿನದ ಕೂಲಿಯನ್ನು ಆ ದಿನದಲ್ಲೇ ಹೊತ್ತು ಮುಳುಗುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಅವನಿಗೆ ಕೊಡಬೇಕು. அவன் வேலை செய்த நாளில் தானே பொழுது போகும் முன்னே அவன் கூலி அவனுக்கு கொடுத்து விட வேண்டும். அவன் ஏழையும் அதனால ஆவலுமா இருக்கிறான். கொடாவிட்டால் அவன் உன்னை குறித்து கர்த்தரை நோக்கி முறையிடுவான், அது உனக்கு பாவமா இருக்கும். அப்போ வேலை செய்கிறவங்க பாருங்க அவங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்கும். கூலி ஆளுங்களுக்கு கூலியை கொடுத்துடணும், அன்னைக்கே கொடுத்துடணும். சொல்லுங்க. அவத்தே கொட்பிடಬೇಕು. கூலியை வந்து இங்க பாருங்க இருளாவதுக்கு முன்னாடி அவன் கூலியை கொடுத்துடணுமா. ஹல்லேலூயா. ஒரு யூதன் வந்து இப்படி எல்லாம் இருப்பான். எஸ். நீங்க எவ்வளவு பேருக்கு ஏமாத்திருக்கீங்க வாங்கின்னு கொடுக்கறதே இல்லை. அதனால தான் உங்ககிட்ட வாழ்க்கையில வர்றதே இல்லை. சம்பளம் வாங்கி கூட தசமாக போகிறதுக்கு யோசனை பண்ணிருப்பாங்க. போடலாமா வா இன்னும் ஏங்கி தவிக்கின்ற அப்படின்னு. இங்க பாருங்க மனுஷனுக்கே கூலிக்காரனுக்கே லேட் பண்ணாத கொடுன்றாரு. அப்போ தேவ காரியத்துக்கு எப்படி இருக்கு யோசனை பண்ணி பாருங்க. அவனுடைய கமிட்மெண்ட் நிறைய இருக்கும். அந்த கூலியை வச்சு அவன் நம்பிக்கையா வந்திருப்பான். அவன் வெயிலும் பார்க்காம அதுவும் பார்க்காம வேலை செய்திருப்பான். அவன் கூலியை நீ அடைக்க கூடாது. உங்க கீழே வேலை செய்யறவங்களுக்கு நீங்க காசை கொடுக்கணும். ದುಡ್ಡು ಕೊಡಬೇಕು. உங்க வீட்டுல வேலை செய்யற அம்மா இருந்தாலும் காசை கொடுத்துடணும். ஹல்லேலூயா. ಕೊಡಬೇಕು. கரண்ட் பில்லு அது நேரம் கொடுக்கறதுக்கு முன்னாடி கட்டிடணும். எஸ். ஆமென். வாடகை நீ சீக்கிரமா கொடுத்து பாரு, சொந்த வீடு உனக்கு கிடைக்கும். ஆமென். I receive it. Own house. எஸ். ஹல்லேலூயா. அதே போல எல்லா காரியத்தையும் நீ டிலே பண்ணாமல் அந்த நேரத்தில் செஞ்சுடு, உனக்கு ஆசீர்வாதம் வரும். ஆமென். I அப்போ receive it. இன்று முதல் ஒரு கவனன்ட்டை நீங்க பண்ணீங்க. உடன்படிக்கை. இன்னுமே நான் கொடுக்கறது லேட் ஆச்சு இழுத்து நான் கொடுக்க மாட்டேன். லேட் ஆகி ಕೊಡೋದಿಲ್ಲ. எதனா சொல்றீங்களா பாருங்க. ஹல்லேலூயா. 10ஆம் தேதி மேல கொடுக்கலாம் தாசம் பார்க்கும். எங்க போடுப்பாரு பாஸ்டர். ஐயோ ஆண்டவருக்கே தெரியும் என் பிரச்சனை தான் நீங்க சொல்றீங்களே தவிர ஆண்டவர் உங்களை பத்தி தெரியாதா? நீங்க ஆசீர்வதிக்கப்பட வேண்டும்னா இதெல்லாம் செய்யணும்னு ஆண்டவர் சொல்றாரு உங்களுக்கு. ஹல்லேலூயா. அப்போ நீங்க
கரெக்டாக செய்யும்போது கூலியே கரெக்டாக கொடுத்துருன்றாரு. கூலி கம்மி கொடுத்தா வாங்குறானா? ತಗೊಳ್ಳೋದಿಲ್ಲ. உன் தசமா கம்மி கொடுத்தா ஆண்டவர் வாங்குவாரா? ನೋ லேட்டாக கொடுத்தா கூட வாங்குவாரா? ನೋ. உன் பிள்ளை எவ்வளோ வேலை செய்கிறான், நாங்கள் 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறோம், நீ கொடுக்குறது 500 ரூபாய் இல்லை 1000 ரூபாய் தான், அவ்வளோதான். அப்போ 10,000 ரூபாய் தான் சம்பாதிக்கிறான். நாளைக்கு யார் நான் பொண்ணு கேட்குறக்கு வந்தால் நான் என்ன சொல்லுவேன்? அப்பா அவன் இவ்வளோ தான் சம்பாதிக்கிற மாதிரி தருது, எனக்கு 1000 ரூபாய் தான் கொடுக்குறான் சொல்லி தானே ஆகணும். ಎಸ್. அப்போது யோசித்து பாருங்க, நீங்கள் தவறுகளை செய்கிறதுனால யூ வில் நாட் ப்ராஸ்பர், யூ கேன் லூஸ். நீங்கள் ஆண்டவர் விட்டு விளையாடவே முடியாது. ஆண்டவரை நீங்கள் அதிகமாக நேசிச்சா தான் வேற இடத்துல இருந்து ஆசீர்வாதம் வந்துட்டே இருக்கும். ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರೀತಿಸಬೇಕು. அப்போ ஒரு ஜூஸ் வந்து தன்னை நம்பி இருக்கிற யாவரையும் நல்லா பார்த்துக்கிறான். ಆಮೆನ್. சொல்லுங்க. ನಂಬಿರುವ ಎಲ್ಲರನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ನೋಡ್ಕೊಳ್ತಾರೆ. நீங்க என்ன பண்ண போறீங்க? ஹல்லேலூயா. யாருமே பேச மாட்டேன்றீங்க. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನಾವು ಅದೇ ರೀತಿ ನೋಡ್ಕೊಳ್ತೇವೆ. நீ கொடுக்குற வசனம் எனக்கு என்னமோ சிறப்பான ஒரு வசனமா இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு நான் ஜெபம் பண்ணி தான் வாங்கிட்டு வந்தேன். ಆಮೆನ್. அதுதான் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அப்போ நீங்க பார்க்கும்போது ஒரு ஊழியக்காரர் வரனா குடும்பமாக உக்காரணும் ஜெபத்துக்கு. அதனால தான் உங்கள் குடும்பத்தில் வந்து நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறது இல்லை. ஹல்லேலூயா. கூப்பிட்டுருவாங்க, வருவோம், பார்த்தோன்னா வீட்டுக்காரர் இருக்க மாட்டார், இல்லைன்னா பிள்ளைங்க இருக்க மாட்டாங்க. அப்போ நாம் எதுக்கு வரணும்? சோறு சொட்டிக்க வரணும்? யோசனை பண்ணி பாருங்க. ஒரு ஜெபத்துக்கு வந்து மரியாதை கொடுக்கறது இல்லை. அப்போ அந்த குடும்பத்தில் வந்து ப்ராஸ்பர் வராது. இங்க ஆபிரகாம்கிட்ட கேட்குறாங்க, எங்கே உன் மனைவி? அடுப்பாங்கரையில் என்ன பண்றா, வேலை செய்ய கேட்குறாங்களா இல்லையா? கேள்ತಾರೆ. ஹல்லேலூயா. அவளா செய்த அந்த ரொட்டி அப்படி என்றால் அவளுக்கு ஆசீர்வாதம் சொல்றாரு. ஆமென். பண்ணலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்பு தகப்பனே, என்னை நம்பி இருக்கிறவங்களுக்கு ராஜா நான் கொடுக்க வேண்டியது இருந்தா அப்பா குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள நான் கொடுக்க அப்பா தகப்பனே எனக்கு கிருபை நீங்க தாங்க. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம். ஆமென். இப்போ ஆமென். 7வது லாஸ்ட் காரியத்துக்கு வந்தோம். நம்ம இதுதான் நான் சொல்றது. எப்பவுமே வந்து போதனை தெரிஞ்சாதான் நீங்க சாதனையா மாற முடியும். Amen. I receive it. ஆண்டவருடைய வசனம் எல்லாமே காலி பெருங்காய டப்பாவா இருப்பீங்க நீங்க. ಹಿಂಗಿನಂತೆ ಇರುತ್ತೆ ಕಾಲಿ ಡಬ್ಬ. வசனத்தை போதிக்காம சும்மா நீ அழுதிங்கன்னா காலி பெருங்காய டப்பா. வசனத்தை விதைக்கும் போது தான் வசனம் போகும். ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னா யூத ஸ்ரீங்க புத்திமானா இருப்பாங்களாம். யூத ஸ்ரீ ஹல்லேலூயா. ಜ್ಞಾನವಂತೆ ಆಗಿರಬೇಕು. பாருங்க, வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அப்ப யூதருடைய ஸ்ரீ எப்படி இருப்பாலாம்? நீதிமொழிகள் 14:1, ப்ராப் சாப்டர் 14 verse 1. ಜ್ಞಾನವಂತೆಯು ತನ್ನ ಮನೆಯನ್ನು ಕಟ್ಟಿಕೊಳ್ಳುವಳು, ಜ್ಞಾನಹೀನಳು ತನ್ನ ಸ್ವಂತ ಕೈಯಿಂದ ಮುರಿದು ಬಿಡುವಳು. பிரைஸ் தி லார்ட். புத்தி உள்ள ஸ்ரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்ரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். எத்தனையோ குடும்பத்தில் நீங்க பாருங்க, கல்யாணம் ஆன பிறகு அவங்க செல்வந்தராக முன்னேறாங்க, நல்ல ஒரு துணையாளர் கிடைக்கிறது, அவங்க 2 பேரும் பேசி என்ன பண்ணுறாங்க, நம்ம இப்படி வாழணும் அப்படின்றதுனால கணவன் மனைவி அன்பு செய்து ஒருத்தர் ஒருத்தர் வார்த்தை கட்டுப்பட்டு வளர்றாங்க. அப்போ இங்க 2 பேருடைய ஆலோசனையும் செயல்பாடு கரெக்டாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஒருத்தர் மட்டும் வேலை செய்துட்டு இன்னும் ஒருத்தர் மட்டும் வேலை செய்யாமல் போனா வீடு விளங்காது, வீடு விளங்காது. இங்க ஆண்டவர் சொல்றாரு, புத்தி உள்ள மனுஷனும் சொல்ல, புத்தி உள்ள ஸ்ரீன்னு தான் சொல்ற, நான் சொல்லல. புத்தி உள்ள ஸ்ரீ தன் வீட்டை கட்டுகிறார். ಜ್ಞಾನವಂತೆಯು ತನ್ನ ಮನೆಯನ್ನು ಕಟ್ಟುತ್ತಾಳೆ. அப்போ தேவ அன்பு பிள்ளைகளே, இங்க பாருங்க, அந்த புத்தி உள்ள ஸ்ரீ வீட்டை எப்படி கட்டுகிறாள்? பேசிக் ஃபண்டமெண்டல் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. பாருங்க, நீதிமொழிகள் 31:15 சீக்கிரம் எடுத்துக்கொள்ளுங்க. யூதருங்கெல்லாம் இப்படிதான் இருப்பாங்க. ಇನ್ನು ಕತ್ತಲಿರುವಾಗಲೇ ಎದ್ದು ಮನೆಯವರಿಗೆ தீனியன்னிக்கி இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து. பார்த்தீங்களா? என்னைக்கானா உங்கள் வீட்டுக்காரம்மா காலையில் 6 மணிக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம்
பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருக்காங்களா? நீங்க பண்ணதுனால தான் அவங்க ஏந்திரிக்கிறதுல வச்சுங்க. ஆனா வேதம் இப்படி தான் சொல்லுது, நான் சொல்லலையே. அப்போ வேதம் சொல்றது தப்பா? வேதம் சொல்றது தப்பா? இங்க பாருங்க, இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரருக்கு படி அழுக்கிறார். இங்க நல்லா கவனிச்சு பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. அவ இருட்டா இருக்கும்போது எழுந்துச்சு எல்லாம் வீடை அழகுபடுத்துவா, தெரியுமா? ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஏன் ஒரு குடும்பம் வந்து நல்லா இருக்குன்னா அவ என்ன பண்றான்னா, அவ காலையில எழுந்திரிச்சு தன் கணவனுக்கு வந்து சாப்பாடு செய்யறான்னா அவ ஜெபிக்கிறாளாம். ஃபர்ஸ்ட் பிரார்த்தனை ಮಾಡುವವಳು. காலையில எழுந்து ஜெபிக்கிறா, தன் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறா, சபைக்காக ஜெபிக்கிறா, தன் கணவன் மனைவிகளெல்லாம் சொல்லிடுறான், சண்டே நம்மெல்லாம் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போய் ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்லி அவ என்ன பண்றான்னா அவ ஆலயத்துக்கு கொண்டு வருகிறார். அப்போ யோசித்து பாருங்க, ஆலயத்துக்கு வரும்போது தான் அங்க சாபங்கள் முறியடிக்கப்படுகிறது, பிரச்சனைகள் நீங்குகிறது. அப்போ ஆலயத்துக்கு நீங்க வரும்போது நீங்க 10ல் 1 கொடுக்கறது இல்ல, 10 பேர் கொடுக்குற தேவனுக்கு அதிகமா கொடுக்குறீங்க. ஆமென் சொல்லுங்க. அப்போ ஆண்டவருக்கு நீங்க கொடுக்கும் போது பாருங்க, நீங்க என்ன ஆவீங்களா, மேல மேலும் தன்யலு அனுசல்படுத்த நீங்க பாக்கியவதியாக மாறீங்க. அப்போ தேவனுடைய அன்பு பிள்ளைகளை, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பறவைகள் எல்லாம், பட்சிகள் எல்லாம், சில பேர் என்ன பண்றாங்க, காலையில எழுந்திரிச்சு யூதருங்க பறவைகளுக்கும் ಆಹಾರವನ್ನು ಕೊಡ್ತಾರೆ, கொடுக்குறாங்க. பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா போடுறாங்க. பறவைங்களும் சந்தோஷமா சாப்பிட்டு போகுது. ஆமென். அப்ப யோசனை பண்ணி பாருங்க, ஹல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவனுக்கு நாம பண்றதில்ல. இந்த சீக்ரெட்டை கண்டுக்குன்னு இன்னைக்கு எத்தனையோ கம்பெனிகள், டாடா கம்பெனி, மஹேந்திரா கம்பெனி, அப்புறமா என்னென்ன சாஃப்ட்வேர் கம்பெனி, சில கம்பெனிகள்லாம் ஜனங்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் ட்ரஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டு சாப்பாடு போட்டிருக்காங்க. ஆனால் கிறிஸ்தவன் தான் இன்னைக்கு எல்லாத்துலேயும் முன்னே இருக்கணும். கிறிஸ்தவம் வந்து முன்னே இல்லைன்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் எதுவுமே இல்லை. ಮಾಡಬಾರದು. எப்பவுமே தாராள மனசு உங்களுக்குள்ளே இருக்கணும். ஹல்லேலூயா. நான் உண்மை தான் இப்போ பேசுவேன். ஹல்லேலூயா. அதிகாலை நம்ம எழுந்திருக்கணும். ஹல்லேலூயா. ஸோ கரங்களை உயர்த்துங்க, ஜெபிக்கலாம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற அன்பு தகப்பனே, எங்கள் சபையில் பார்த்து கொண்டிருக்க யாவரையும் புத்தி உள்ள ஸ்திரீயாக மாற்றுங்க. யூதர்கள் புத்தி உள்ள ஸ்திரீயாக இருந்தார்கள், அதுக்காக தான் தகப்பனே இது வேதத்தில் பார்க்குறோம். புத்தி உள்ள ஸ்திரீ அதிகாலமே எழுந்திருச்சு தன் கணவனுக்கு தகப்பனை போஜனம் தருவார். அப்போ தன் கணவனுக்கு போஜனம் தருவார் என்றால் தகப்பனே கணவனை தந்த தேவனுக்காக அவ தகப்பனே தேவனிடத்தில் வேண்டுவாள் ராஜா. அப்போ இந்த ஸ்திரீகளை ஆசீர்வதிங்க. அப்போ தகப்பனே அது மாத்திரம் இல்லை, வீட்டில் தகப்பனே டொமினியன், அதாவது தகப்பனே வேலைக்காரர்கள் மேலே ராஜா தன் அசைன்மெண்ட் கொடுக்குற ராஜா, வேலையின் அசைன்மெண்ட்டை கொடுக்குற. அப்பா தகப்பனே, அப்பா இந்த பிள்ளைகளை அது அப்படியாக மாறட்டும். அப்போ பிள்ளைகளுக்கு அசைன்மெண்ட் கொடுக்க கிருபை செய்யுங்க. மகனே இது செய், மகளே அது செய், நீங்கள்லாம் இது செய்யணும் அப்படின்னு ஒரு புத்தி உள்ள ஸ்திரீ சொல்லுவார் ராஜா. அப்பா தகப்பனே எங்கள் சபையில் இருக்கிற அப்பா தகப்பனே, அப்பா யாவரையும் ராஜா பார்த்து கொண்டிருக்க யாவரையும் நீங்கள் புத்தி உள்ள ஸ்திரீயாக மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் ராஜா நான் ஜெபிக்கிறேன்ல தகப்பனே, ஆமென்.